விருது நிகழ்ச்சியின் போது என் பேர குழந்தைகள் வந்திருப்பது ஒரு குடும்பத்தினர் கலந்துள்ள நிகழ்ச்சியாக அவர்களால் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமான ஒரு நிகழ்ச்சி என்று நான் குறிப்பிட்டேன். முள்ளஞ்சேரி திரு வேலையன் அவர்களை உள்ளபடி அவர் குறிப்பிட்டதை போல 90களின் தொடக்கத்தில் நான் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியாற்றுகின்ற பொழுது முதல் முறையாக அவருடைய மார்த்தாண்டம் இலக்கிய மன்றத்திற்காக ஒரு முறை நான் பேருந்தில் வந்து இறங்கி என்னை அழைத்து சென்று ஒரு இடத்தில் பேசியதும் அதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் இன்னும் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிக்கொண்டு எழுதிக் கொண்டு இருக்கின்றோம். அறிவியல் பற்றி நான் சொல்கின்ற பொழுது சில 1, 2, 3, 4, 5 குறிப்புகளை மட்டும் நான் என்னுடைய நினைவாற்றில் இருந்து சொல்ல முற்படுவேன். அது என்னுடைய பெற்றோர்களுக்கு அது வழக்கமான ஒரு செய்தி. அப்புறம் இன்னைக்கு குறிப்பாக எனக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இந்த ஜூன் 1, 2002 அன்று தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய இந்தியா 2020 என்ற நூல் மொழியாக்கம் வெளியிடப்பட்ட நூல் சென்னையில். அந்த காட்சியை இங்கு நினைவு கூறுகிறேன். அடுத்து ப்ரிசர்விங் லைஃப் ஃபார் எ ஸ்மைலிங் எர்த். ஸ்க்ரீன் மூவ் ஆகுது இல்லை? ஓகே. இது பொதுவாக இந்த பயோடைவர்சிட்டி எல்லாம் ஒவ்வொரு ஆண்டுகளும் இது போல அறிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அதுபோல் இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் ஃபாரஸ்ட் என்றெல்லாம் 2011ஆம் ஆண்டு இது போல செய்தார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் இதில் பார்க்கிறோம். பொதுவாக இந்த ஏற்கனவே இந்த உயிர் என்று குறிப்பிடும் பொழுது மனித உயிர்கள் சார்ந்த செய்திகளை மட்டுமே நாம் யோசிப்பதாக இருந்தால் இத்தகைய தொல்காப்பியருடைய ஒரு பழைய நூற்பா எனக்கு நினைவுக்கு வருகின்றது. புல்லும் மரணும் ஓர் அறிவினவே, நந்தும் முரளும் ஈரறிவினவே, சிதலும் எறும்பும் மூவறிவினவே, நண்டும் தும்பியும் 4 அறிவினவே, மாவும் மாக்களும் 5 அறிவினவே. அதாவது தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர் உணர்வு, கண் பார்வை உணர்வு, மற்றபடி மிருகங்களுக்கான உணர்வு, இதையெல்லாம் தாண்டி மனிதனுக்கு மட்டும்தான் 6வது அறிவு இருக்கிறது என்று நாம் வகுத்து வைத்திருப்பதெல்லாம் இந்த புவி சார்ந்த செய்திகளாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த யூவி முதல் இன்ஃப்ராட் ரேடியேஷன் வரையான மின்காந்தங்களை பார்க்கின்ற ஒரு கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கூம்புகளும் தண்டுகளும் ஆன செய்திகள் உயிரியல் சார்ந்த செய்திகள் இங்கு மட்டும்தான் பார்க்க முடிகிறது. காதுக்கும் இத்தகைய ஒலி அலைகளை டைஃப்ரமாக வாங்கி கேட்கிறது. ஆக ஐம்புலன் உணர்வும் அறிவு என்பது இந்த புவி சார்ந்த செய்திகள். எதிர்காலத்தில் இது எந்தவாக அமையும் என்பதெல்லாம் நாம் இப்பொழுது சிந்திப்பதற்கு இல்லை. இருந்தாலும் அத்தகைய ஒரு சூழ்நிலை தான் நம் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி என்பது நடந்து வருகிறது. அவருடைய உயிரினுடைய முதலாவது செல் என்பது யுகாரித் என்ற ஒரு ஒற்றை செல் உயிரினாக தோன்றிய ஒரு உயிரினம் இன்று 350 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தொல்காப்பிய மரபணுப்படி 6 அறிவு உயிராக நாம் பரிணமித்திருக்கிறோம். அதனாலே உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்ற திருமந்திர பாடலில் உடம்பும் உயிரும், அதாவது உடம்பு இருந்தால் உயிர், உயிர் இருந்தால் உடம்பு, இதான் லைஃப்ங்கிறது. அதுல ஒன்று என்பது உடம்பு என்பது மாஸ், பொருள் சார்ந்தது. உயிர் என்பது ஆற்றல் சார்ந்தது. அதை தொட முடியாது, அது தூலமானது, இன்டான்ஜிபிள். ஆனால் உடம்பு என்பதை தொட முடியும். ஆனால் இந்த இயக்கம் என்பது நம்ம உயிர் என்று பார்க்கின்ற பொழுது நான் ஒரு வேதியியல் மாணவனாக நான் ஒரு செய்தியை இங்கு யோசித்து பார்ப்பேன். என்னுடன் பணியாற்றிய வெங்கடகிருஷ்ணன் என்கின்ற ஒரு விஞ்ஞானி ஒரு முறை என்னிடம் பல செய்திகளை சொல்லும் பொழுது சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த கல்லுக்கு உயிர் இல்லை என்று அவர் சொன்னார். இல்லை சார், கல்லுக்கு உயிர் இருக்கிறது என்று நான் சொன்னேன். எதை வைத்து சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அதாவது நம்முடைய இந்த புவி சார்ந்த சூழலில், அண்டவெளி சார்ந்த நிலையில் அப்சல்யூட் 0 என்ற -273 டிகிரி சென்டிகிரேட் என்ற நிலையில் மட்டும்தான் அனைத்து மூலக்கூறுகளும் இயக்கமற்ற ஒரு நிலையை உருவாகும். அது என்ட்ரோபி அல்லது என்தால்பி 0 ஆகும் பொழுது அது அத்தகைய ஒரு நிலைக்கு வந்துவிடும். அது 4 டிகிரி கெல்வின் ஆகும் பொழுது அண்டவெளி வெப்பநிலையாக இருக்கின்றது. அதி குளிர்நிலை, அது ஹீலியம் போன்ற வாயுக்கள் எல்லாம் திரவ நிலையாக இருக்கின்ற ஒரு அதி குளிர்நிலையை நாம் அங்கு பார்க்கின்றோம். அந்த வகையில் தான் கிரையோஜெனிக் சார்ந்த மூலக்கூறுகளும் ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் நாம் தயாரிக்க முற்படுகின்றோம். ஆக இந்த வெப்பநிலை சார்ந்த செய்திகளில் அப்சல்யூட் 0 என்கிற நிலையில் ஒரு மூலக்கூறு என்பது அதனுடைய அளவுக்கு ஏற்றபடி, மூலக்கூறு கூட பல அணுக்களுடைய தொகுதியான ஒரு மூலக்கூறாகிய
ஒரு பொருள் ஒரு இத்தகைய அப்சல்யூட் ஜீரோ வெப்பநிலையில், அது குளிர்நிலையில் அது இயங்காமல் இருக்கும், அசைவதில்லை, ஜீரோ எனர்ஜி. அதே சமயத்தில் அதுக்கு கொஞ்சம் எனர்ஜியை, ஆற்றலை கொடுத்தால் அது முதலில் தன்னைத்தானே சுழல தொடங்கும். அதை ஸ்பின் எனர்ஜி என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அதை இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை கூட்டி கொடுத்தால் அந்த ஸ்பின் எனர்ஜி என்பது கொஞ்சம் மேலேயும் கீழேயும் குதிக்கிற மாதிரி இருக்கும். அது வைப்ரேஷனல் எனர்ஜி என்று நாம் குறிப்பிடுவோம். அந்த வைப்ரேஷன் எனர்ஜிக்கு இன்னும் அதிகமான கொடுத்தால் அது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து பெயர்விடும், டிரான்சிஷனல் எனர்ஜி என்பார்கள். இந்த மூன்றும் என்பது ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் உள்ள ஆற்றல் அளவை பொறுத்து மாறுபடும். ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் ஒரே மாதிரி அளவு இருக்கிறது என்று யாரும் வரையறுத்து வைக்கவில்லை. அது தெர்மோ கெமிஸ்ட்ரியோ அல்லது தெர்மோ டைனமிக்ஸோ அது அதை சொல்லவில்லை. ஆக நம்முடைய மூலக்கூறுடைய இயக்கத்திற்கு ஆற்றல் என்பது ஊட்டினால் அதனுடைய இயக்கம் இருக்கின்றது. அப்போ கல்லுக்குள் இந்த மூலக்கூறுகள் இயங்கிக் கொண்டு இருப்பது தானே அதனுடைய வாழ்க்கை என்று நான் குறிப்பிட்டேன். நீங்கள் நினைப்பது போன்ற கண்களால் பார்க்கின்ற, காற்றை சுவாசிக்கின்ற, வாயினால் பேசுகின்ற, சுவையுணர்வு உள்ள அது தொடு உணர்வு கொண்ட இந்த உயிர் சார்ந்த மனித இனம் அல்லது விலங்குகள் போன்ற உயிரினங்களைத்தான் நீங்கள் வாழ்க்கை என்று சொல்கிறீர்களா என்று அந்த விஞ்ஞானியிடம் நான் எதிர்கேள்வியும் கேட்டேன். ஆனால் அதற்கு அது பதில் சொல்லவில்லை. இதுதான் என்னுடைய வாழ்க்கை சார்ந்த ஒரு பார்வையாக அமைகின்றது. அந்த வகையில் பல 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு பிக் பேங் தியரி என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு அடர்ந்த பொருள், அது என்னவாக இருந்தது என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அதனுடைய வெடித்து சிதறல் என்பது எந்த பொருளுமே அடர்த்தி கூடி ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக செல்லும் பொழுது அது வெடிக்க தொடங்கும். அதே போலதான் நம்முடைய சூரியனுக்கு கூட எதிர்காலம் என்பது இன்னொரு 400 கோடி ஆண்டுகளுக்கு தான் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அதற்குள் ஹீலியம் என்கின்ற அணுக்கரு பிணைவு வினைகள் நடந்து கொண்டு இருக்கின்ற அந்த வெப்பத்தினால்தான் அழுத்தம் அதிகமாகி மேலும் ஹைட்ரஜன் அணுக்கள் ஹீலியமாக நெருங்கி மீண்டும் வெப்பத்தை உருவாக்கி அந்த வெப்பத்தினால் அழுத்தம் கூடி இத்தகைய தொடர் வினைகள் நடந்து கொண்டிருப்பதனால் மட்டும்தான் சூரியனிலிருந்து பல அண்ட துகள்கள் வெளிப்படுகின்றன, சூரிய காற்று வெளிப்படுகின்றது, ஆற்றலை இழந்து கொண்டிருக்கின்றது. ஆற்றல் பொருளை இழப்பதற்கு துல்லியமான ஆற்றலை இழக்கின்ற சூரியன் என்பது எதிர்காலத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற மஞ்சள் சூரியன் என்று குறிப்பிடுவார்கள். அது ஃபைன் கேர்ள் என்றெல்லாம் ஒரு 7 ஸ்பெக்ட்ரமாக அதை ஒரு ஸ்டெல்லார் ஸ்பெக்ட்ரம் என்று குறிப்பிடுவார்கள். ஆக 7 வகை நட்சத்திரங்கள், 7 வண்ணங்கள் ஆற்றல் உள்ள நட்சத்திரங்களாக கூறப்படும். மஞ்சள் நட்சத்திரம், நீல நட்சத்திரம், பிக் ஜெயின், நீல ஜெயின் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். நம்முடைய சூரியன் என்பது இன்றைக்கு வெளிப்பாகத்தில் ஒரு 2000-3000 பாகை வெப்பநிலை கொண்ட ஒரு மஞ்சள் விண்மீனாக இருக்கின்றது. ஆனால் இது ஆற்றல் குறையும் பொழுது அது மெல்ல மெல்ல இந்த அணுக்கரு வினைகளை குறைக்க தொடங்கும். அணுக்கரு வினைகள் தன் பாக்கில் குறையும் பொழுது அதனுடைய உடல் என்பது பந்து வீக்கம் போல வீங்கி கொண்டு அது பெரிய ஒரு சிகப்பு நிற ராட்சச விண்மீனாக மாறும். ரெட் ஜெயின் என்று குறிப்பிடுவார்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இது ஒரு மாணவர்களுக்கான ஒரு செய்தியாகத்தான் இதை இங்கு பதிவிடுகின்றேன். நாம் இன்று அடிவானத்தில் பார்க்கின்ற சூரியன் என்பது நம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய கைகளில் 2 தளங்களுக்கு அடுத்த இடைவெளியில் இருக்கின்ற அளவுக்கான ஒரு சிறிய வட்டமாக தெரிகின்ற சூரியன் பூமியினுடைய 3/1 பாகத்திற்கு ஒரு பெரிய சூரியனாக வரும் பொழுது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய திட கோள்களான புதன், வெள்ளி புதன்கோள் உறிஞ்சப்பட்டு விடும். அதே நேரத்தில் வெள்ளி என்பது இன்று புதனுக்கான இடத்தை எடுக்கும். நம்முடைய பூமி என்பது இன்று வெள்ளி எப்படி இருக்கின்றதோ அதே போன்ற ஒரு கரிந்த கோளாக, கரியமல வாயுவும் நீராவியும் மிகுந்த கோளாக மாறும் காலகட்டங்களில் நாம் அடுத்த கிரகங்களுக்கு உயிரினங்கள், இந்த உயிரினங்களில் ஒரு சில வேறான அங்கு உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்றால் உருவாகலாம். ஆக இத்தகைய ஒரு தொடர் நிகழ்ச்சி என்பது வானவியல் சார்ந்த ஒரு பிரபஞ்சவியல் சார்ந்த ஒரு செய்தியாக நாம் இன்று பார்க்கின்றோம். அந்த நிலையில்தான் நம்முடைய பூமி என்பது கூட தன்னைத்தானே இன்றைக்கு உருவான பிறகு தன்னைத்தானே இன்றைக்கு 6300 ஆரம் கொண்ட ஒரு பந்து ஒரு சுண்டைக்காய் அளவு, அதாவது பூசணிக்காய் அளவு சென்னையில் ஒரு இடத்தில் இருப்பதனால இத்தகைய சுண்டைக்காய் அளவு ஒரு பூமி என்பது 6300 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு பூமி என்பது தன்னைத்தானே சுழல்வதற்கு நம்முடைய கணக்குப்படி
24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. அது ஒரு நொடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றது. அது மட்டுமல்ல, அது ஒரு நொடிக்கு 1/2 கிலோமீட்டர் வேகத்தில் அது சுழன்று கொண்டிருக்கிறது. அதை சூரியனை சுற்றி வருவதற்கு ஏறத்தாழ ஒரு நொடிக்கு 30 கிலோமீட்டர். அதுவே இந்த சூரிய மண்டலத்தை சுற்றி வருவதெல்லாம் 600 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் என்றெல்லாம் அதிவேகத்தில் சுழன்று கொண்டிருக்கின்ற இத்தகைய ஒரு உலக சூழலில், பிரபஞ்ச சூழலில், அதாவது நாம் நம்மை சார்ந்த செய்திகளை பார்க்கும் பொழுது புற உலகம் சார்ந்த செய்திகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் நம்மை பாதிக்கும் என்கின்ற ஒரு புரிதலுக்காக இந்த செய்திகளை குறிப்பிட நேர்ந்தது. நம்முடைய பூமி என்பதும் ஒரு புவிகாந்தம் என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டோம். அதே போல சூரியனிலிருந்து இருக்கும் தொலைவு, பூமியில் வந்து விழும் வெப்பத்தின் அளவு, புவிதன் காந்த மண்டல சூழல், வளிமண்டல போர்வை, அதில் அடங்கிய வாயுக்கள், இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வேதியியல் செய்தியை மட்டும் இங்கு பதிவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். நம்முடைய பூமி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வாறு இருந்ததோ அத்தகைய ஒரு சந்திரன், டைட்டன் என்கின்ற சந்திரன் என்பது சனிக்கோளுக்கு இருக்கிறது. அங்கே இருக்கின்ற வாயுக்கள் எல்லாம் ஆக்சிஜன் நிறைந்த வாயுக்கள் இல்லை, எல்லாம் ஹைட்ரோ கார்பன் திரவ கடல்களாக இருக்கின்றன. அதே போலதான் நம்முடைய பூமியும் என்பது ஒரு குறிப்பிட்ட இதில் பரிணமிக்கின்ற காலகட்டத்தில் எல்லாம் அது ஆக்சிஜனை ஏற்கின்ற ரெடியூசிங் அட்மாஸ்பியராகத்தான் இருந்தது. அதில் யுக்காரியத் என்கின்ற அந்த ஒரு உயிரி தோன்றிய பிறகு அது மூச்சு விட்ட ஆக்சிஜனில் இருந்துதான் இத்தகைய ஆக்சிஜன் அளவு அதிகரித்து அதிகரித்து நாம் இன்று ஒரு ஏறத்தாழ 79-80% ஆக்சிஜன் கொண்ட வளிமண்டலத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆக இந்த இயற்கை என்பதும் கலந்த காலம் முதல் மாறிக்கொண்டு இருப்பதனாலேயே அந்த சூழலுக்கு ஏற்ப பரிணமித்த இந்த மனித உயிர்களிலும் ஏற்படுகின்ற மாற்றங்களைத்தான் நாம் இன்று விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அது எதிர்காலத்தில் இன்னும் இருக்குமா இல்லையா என்பதை தவிர அத்தகைய மாற்றங்களை சமாளிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை நாம் மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொண்டு இருக்கிற ஒரு நிலையையும் பார்க்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய மொத்த பரப்பு என்பது கன்சர்வ்டு. இந்த அறையினுடைய மொத்த அளவு என்பது கன்சர்வ்டு. அதற்குள் இருக்கின்ற இந்த உயிரிகள் வாழ்க்கைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் தோறும் அந்த எண்ணிக்கைக்கான இடைவினைகள் அதிகமாகும் தோறும் இதே இடத்தில் இருந்து கொண்டு நாம் அத்தனையும் எப்படி உற்பத்தி செய்வோம் என்பதை நாம் ஒரு ஒஸ்ட் கேஸ் அனாலிசிஸ் என்கின்ற வகையில் பார்க்கின்ற பொழுது நாம் இன்றைக்கும் இந்த மனித உயிரினங்கள் என்பது பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் கவனிக்கின்றோம். இது நம்முடைய இந்த பால்வீதி அண்டம், சூரியனுடைய ஒரு இருப்பிடம் என்பது இந்த 1,00,000 ஒளி ஆண்டுகள் குறுக்களவு கொண்ட ஒரு பால்வீதி. அதாவது ஒளி என்பது நொடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் 1,00,000 ஆண்டுகள் பயணித்தால் எவ்வளவு தூரம் செல்லுமோ அந்த தூரத்தை தான் காட்டுகின்றது. அதில் ஏறத்தாழ பாதிக்கு மேல் 21,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருந்துதான் நம்முடைய சூரிய மண்டலம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது அந்த செய்திக்காக இதை குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆனால் நாம் பொதுவாக இந்த பூமி சார்ந்த செய்திகளை, உயிர் சார்ந்த செய்திகளை பார்க்கும் பொழுது இந்த 5 செய்திகளை நாம் குறிப்பிடுவோம். பஞ்சபூதங்கள் என்று பொதுவாக பழைய காலத்தில் சொன்ன அறிவியலாக இருந்தாலும் நாம் இன்றைக்கு அதை ஒரு வேறு ரீதியில் பார்த்துக் கொள்ளலாம். திடம் சார்ந்த பொருள்கள், இன்றைக்கு மூலக்கூறுகள் நெருக்கமாக இருந்த இன்று ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையில் மாணவர்கள் 50 பேர் இருந்தால் அவர்கள் இருக்கிற திடமான பொருளாக இருக்கின்றார்கள். அதே 50 மாணவர்களை அந்த பள்ளிக்கூட வளாகத்தில் திறந்து விட்டால் அவர்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக, திரவ மூலக்கூறுகளாக அங்கங்கே சுற்றி கொண்டிருப்பார்கள். அதையே அந்த நகரம் முழுவதாக பறக்க விட்டால் அவர்கள் வாயு மூலக்கூறுகளாக ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே முட்டி மோதி எங்கோ பறந்து கொண்டிருப்பார்கள். ஆக மூலக்கூறு என்பது அடங்கி இருந்த போது திடம், அது விரிவடைந்த போது கொஞ்சம் திரவம், வாயு. அதிலும் இன்னும் இதே 50 மாணவர்களை நாம் இந்தியா முழுவதும் கொண்டு விட்டால் மாநிலத்தில் ஒரு மாணவராக இருப்பதாக இருந்தால் அவர் என்னவாவார் என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுது அவன் மென்டல் ஆவான் என்றுதான் சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் இரட்டையாகி விடுவார்கள். அதைத்தான் நம்முடைய இயற்பியலிலும் வேதியியலிலும் சொல்லும் பொழுது அது அயனைசேஷன் என்று குறிப்பிடுவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகும். அதைத்தான் பிளாஸ்மா நிலை, நெருப்பு நிலை என்பார்கள். திட, திரவ, வாயு, நெருப்பு நிலை. இந்த நெருப்பு நிலையம் தாண்டி இதே மாணவர்களை உலகம் முழுவதும் நாம் பரவிவிட்டோம் என்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தெரியாமல் இருக்கும் பொழுது அது அண்டவெளி போன்ற ஒரு பிரபஞ்சம் என்பது வெற்றிடம் என்ற ஒரு போலி வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனால் பிரபஞ்சம் என்பது வெற்றிடம் அல்ல. அதில் இருக்கக்கூடிய அணுத்தனை பொருள்களையும்
ஒளிப்பொருள்களை திரட்டினால் மட்டுமே ஒரு கோப்பைக்குள், ஒரு சூரியன் அளவு பாண்டத்திற்குள் ஒரு கோப்பை அளவு வைத்தால் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவு ஒரு பொருள் இருக்கிறது. ஆனால் அதை நாம் ஒளிப்பொருள் என்றும் கரும்பொருள் பிளாக் மேட்டர் என்றெல்லாம் நாம் வகைப்படுத்துகின்றோம். ஆக இந்த அறிவியல் என்பது வெறும் தொழில்நுட்பங்கள் சார்ந்தது அல்ல, சிந்தனைகள் சார்ந்ததுதான் அறிவியல். தொழில்நுட்பம் என்பது தூல வடிவமானது, நாம் பொருள்களை வைத்து தயாரித்து நமக்கான வசதிகளை உருவாக்க பயன்படுத்துவது. அந்த வகையில் நான் இந்த பூமியினுடைய நிலைகளை பார்க்கின்றேன். அதில் குறிப்பாக உலகின் இந்த சிரிப்பு அல்லது பூகோளத்தின் இந்த சிரிப்பு என்பது முக்கியமாக 4 செய்திகளை சார்ந்திருக்கின்றது. நீர்மண்டலம், அது மாசுபடாமல் அல்லது காப்பாற்றப்பட வேண்டும் அல்லது பாதுகாக்கப்பட வேண்டும். அது நாம் நிகழ்கின்ற மாற்றங்களை நம்மால் நிறுத்த முடியாது. ஏனென்றால் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று உலோகாயுத சித்தர் பாடியிருக்கின்றார். மாறிக்கொண்டிருப்பது மாளா இயற்கை, மாற்றத்தில் படைத்தான் மாந்தர் இனத்தை என்றெல்லாம் லோகாயுதர் சொல்கின்றார். அந்த மாற்றங்கள் நடந்து கொண்டு இருப்பதனாலேயே நீர்மண்டலமும் மாறிக்கொண்டிருக்கும். ஏனென்றால் இங்கிருந்து உள்ள நீராவி என்பது வளிமண்டலத்தில் சேர்ந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஆகி அது அணுத்துகள்களாக அண்டவெளிக்குள் செல்வதை நாம் தடுக்க முடியாது, போய்கொண்டிருக்கின்றன. ஆக நீர்மண்டலம். வளிமண்டலம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும், 100 கிலோமீட்டர் உயரம் வரைத்தான் மெல்ல மெல்ல அடர்த்தி குறைந்த, அழுத்தம் குறைந்த வளிமங்களாக இருந்து அது அதனுடைய வெப்பமண்டலம், ஓசோன் மண்டலம் எல்லாம் பல அடுக்குகளாக இருக்கின்றன. அதன் பிறகு வெப்பமண்டலம், அதற்கு வெளியே இருக்கக்கூடியதெல்லாம் அயனி மண்டலம், அதற்கும் வெளியே சூரிய காற்று, அந்த சூரிய காற்றை தடுக்கக்கூடிய அண்டவெளி கதிர்கள். ஆக இத்தகைய ஒரு பிரபஞ்ச சூழலில் தான் இந்த சுண்டைக்காய் பூமியில் நாம் இங்கு ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இத்தனையும் பேசிக்கொண்டிருக்கிறோம் நினைத்து பார்க்கிறேன். அந்த வகையில் தான் வளிமண்டலத்தினுடைய குறிப்புகள். நிலமண்டலம், இந்த நிலம் கூட அத்தகையதான். நாம் நினைக்கின்ற இந்த அத்தனை அணுத்துகள்களும் ஒரே காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உருவாக்கப்பட்டவை அல்ல. பல சூழ்நிலைகளில் உருவான போது அவற்றில் இருந்து சில அணுக்கள் மட்டும்தான் இத்தகைய கரிமம் சார்ந்த ஆர்கானிக் உயிரினங்களை உருவாக்கின. ஆனால் இதே போல வேற ஏதோ ஒரு கிரகத்தில் ஏதேனும் ஒரு தனிமம் இருக்குமானால் அந்த தனிமத்தின் அடிப்படையில் வருகின்ற உயிர்கள் என்பவை நம்மை போல காணவும் பேசவும் மூக்கால் நுகரவும் அல்லாத உயிரினமாகவும் இருக்கலாம் என்பதைத்தான் அவர் அறிவியல் புனைகதையாக நான் பல இடங்களில் பதிவு செய்திருக்கின்றேன். ஆக இந்த நிலமண்டலமும் மாறிக்கொண்டு இருக்கும். உயிரி மண்டலம் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பல வகை உயிரினங்கள் சார்ந்த இந்த 4னுடைய தொகுப்பில் நாம் கட்டுப்பாடாக இருக்கின்ற காலகட்டங்களில் நாம் வசிக்கின்ற இந்த பூமி என்பது சிரிக்கும் அல்லது புன்னகைக்கும் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். அந்த வகையில்தான் இந்த காற்று மண்டலம் மாசுபடுகின்ற தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகளை பற்றி எல்லாம் குறிப்பிட்டார்கள். நான் இங்கு பல இடங்களில் சொல்கின்ற ஒரு செய்திதான், பொதுவாக இன்றைக்கு வாகனங்களில் பயன்படுத்துகின்ற புதைப்படிவ எரிபொருள்கள் ஆகிய நிலக்கரி அல்லது பெட்ரோல், டீசல் போன்ற கரிம சார்ந்த ஹைட்ரோ கார்பன் எரிபொருள்களை எல்லாம் நீக்கிவிட்டு மின் சார்ந்த அல்லது சோலார் பவர் சார்ந்த ஆற்றல் மூலங்களை பயன்படுத்தி வாகனங்களை இயக்கலாம் என்கின்ற பொழுது ஞானகாந்தி ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு வாகனமே ஒரு ஹைட்ரஜன், திரவ ஹைட்ரஜனால் இயக்கப்பட்டதாக ஒரு பரிசோதனை நடந்தது. ஆனால் நான் ஒரு வேதியியல் மாணவனாகவும் வேதியியல் விஞ்ஞானியாகவும் ஒரு செய்தியை இங்கு பதிவு செய்கின்றேன். ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் அக்ளூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் என்கின்ற ஒரு தனி பண்பு இருக்கிறது. அந்த அக்ளூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் என்பது ஹைட்ரஜன் ஒவ்வொரு மூலக்கூறுமே நாம் நினைக்கின்றபடி இந்த பிளேட்டினம் அல்லது பலேடியம் போன்ற தகடுகளுடைய படிக கூறுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு படிகம், அதாவது தெரியும் உங்களுக்கு, ஒரு படிகம் என்பது 4 புள்ளிகளாக 5 புள்ளிகள் இருந்தால் அவற்றுக்கு இடையிலான வெற்றிடங்கள் இருக்கும். அந்த படிக கூறுகளுடைய இடையில் இந்த ஹைட்ரஜன் மூலக்கூறினை அழுத்தத்தில் நாம் செலுத்தி வைத்தோம் என்றால், இத்தகைய ஒரு டிஸ்கை நாம் கையில் எடுத்துக்கொண்டு நாம் ஒரு செல்போனை எடுத்து செல்வதை போல இந்த திரவ அல்லது அக்ளூடட் ஹைட்ரஜன் பிளேட்டினை நாம் கையில் எடுத்துக்கொண்டு வாகனத்தில் ஒரு பாகத்தில் செருகினால் அது சூடானால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஹைட்ரஜனை வைத்து வாகனத்தை இயக்கலாம் என்பது ஒரு கருவியல் புனைகதையாக இருக்கலாம். ஆனால் இது வர வாய்ப்பு இருக்கலாம் என்பதைத்தான் நான் என்னுடைய ஒரு வேதியியல் கருத்தாக பதிவு செய்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பயன்படுத்தி தூக்கி எறிகின்ற கழிவுப் பொருட்கள் எல்லாம், கனிப்பொறி சார்ந்தவை எல்லாம் சிலிக்கோன் சில்லுகளாக இருக்கின்றன. ஆனால் என்னுடைய வேதியியல் மெண்டலேவ் பீரியாடிக் டேபிள் பார்த்தீர்கள் என்றால் 4வது குரூப்பில்
அதாவது கார்பன் சிலிக்கான் என்றுதான் வரும். அது ரெண்டும் ஏறத்தாழ ஒரே குரூப்பில் ஒத்த குணங்கள் கொண்ட தனிமங்களாக இருக்கின்றன. அதனாலேயே எதிர்காலத்தில் இந்த பயோ சிப்புகள் என்கின்ற கரிம மூலக்கூறுகள் சார்ந்த கணிப்பொறி சிப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் அத்தகைய பண்பினை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பது, நாம் ஒரே ஒரு செய்தியை மாணவர்களுக்கு சொல்வேன். பொதுவாக நம்முடைய குளிர் பதனப்பட்ட ஏசி அறைகளில் எல்லாம் ஒரு கருவி வைத்திருப்பார்கள். அது வெப்பத்தை அளப்பதற்கு வெப்பமானி தெரியும், அழுத்தமானி தெரியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அளப்பதற்கு ஒரு கருவி இருக்கும். அந்த கருவி ஹைக்ரோமீட்டர் என்று பெயர். அந்த கருவியில் இருக்கக்கூடிய ஒரு முள் என்பது 0விலிருந்து 70 80 என்று காட்டிக் கொண்டிருக்கும். அது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்று நாம் குறிப்பிடுவோம். அது இயற்பியல் பாடம். ஆனால் அந்த ஈரப்பதத்தை உணரக்கூடிய உணரி என்பது எதனால் செய்யப்பட்டது என்றால், அது எலக்ட்ரானிக்கால் செய்யப்பட்டது அல்ல, இத்தகைய முடியினால் செய்யப்பட்டது. குதிரை வால் முடியினால் அல்லது யானை வால் முடியினால் செய்யப்பட்டது. முடிக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பண்பு உண்டு. அதில் ஈரப்பதமோ நீரோ விழுந்தால் அது கீழே தொங்கிவிடும். அதை உலர செய்தால் நிமிர்ந்து விடும். இதைத்தானே நாம் கணிப்பொறியில் 0101 என்று 5 மில்லி வோல்ட் என்ற ஒரு கதையை சொல்லி இருமை நிலை பைனரி டிஜிட்டல் எல்லாம் உற்பத்தி செய்கின்றோம். அதே வேகத்தில் இத்தகைய பயோ சிப்புகளை உற்பத்தி செய்ய முடியுமானால் இன்றைக்கு அது புனைகதையாக இருக்கலாம். ஆனால் அது எதிர்காலத்தில் சில நிஜமாக மாறலாம். அது மட்டுமல்ல, இத்தகைய கரியமல வாயுவினை கெடுக்கக்கூடிய சில பொருள்களை எல்லாம் நான் வேதி பொருள்களாக பயன்படுத்துவதெல்லாம் ஏற்கனவே விஞ்ஞானிகள் குறிப்பிட்டார்கள். நம்முடைய வளிமண்டலத்தினுடைய தோற்றம் இது. அது மட்டுமல்ல, நாம் மனிதனாக விளைவித்தது போக நம்மால் உருவாக்கப்பட்ட தீங்குகள் மாசுக்கள் என்பதை விட இயற்கையே தனக்குத்தானே விளைவித்துக் கொண்டிருக்கின்ற சில தீங்குகளில் ஒன்றுதான் இத்தகைய எரிமலை என்பது. ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பூமி பந்து என்பது ஒரு திரள் கோலங்களுடைய பாகு கோலமாக அண்டவெளியில் சுழலத் தொடங்கிய பொழுது, குளிரத் தொடங்கிய பொழுது, இந்த பாலாடை கட்டி போல அதில் மேலாடை படிந்த போதுதான் அதில் மேல் கிரஸ்ட் என்கின்ற புறணி பகுதிகள் ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் படிமனில் மண்ணும் கடலுமாக உள்ள நிலப்பரப்புமாக அமைந்தது. அதை தவிர அதன் உள்பகுதியில் இன்றைக்கும் பிளாஸ்டிக் போன்ற நெகிழ்மத்தன்மையுடன் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோஸ்பியர் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதன் உள்ளே ஒரு கோர் இருக்கின்றது. அதன் நடுப்பகுதியில் கனமான உலோகங்களாக இரும்பு இருக்கின்றது. ஆக இத்தகைய நிலைகளில் இருந்து வெப்பத்தை அவ்வப்போது குளிர்வித்து வெளியிடுவதற்காக பூமியினுடைய பலவீனமான சில பகுதிகளில் இருந்து, ஏன் கடலுக்குள் ஹவாய் தீவிலும் கூட கடலுக்குள் இருந்து எரிமலை வெடித்து வெளியில் வரும். ஆக இத்தகைய எரிமலை வெடிக்கின்ற செய்திகளையும் நாம் பார்க்கின்றோம். ஆக பொதுவாக நான் ஒரு செய்தியை இங்கு அந்த ஒரு படமாக யோசித்து பார்க்கிறேன். நாம் எதை கட்டுப்படுத்த நினைக்கிறோமோ அதுதான் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்பது இந்த ஒரு வரைபடமாக இருக்கின்றது. இதைத்தான் புவியியல் சார்ந்த செய்திகளோடு பொருத்தி பார்க்கலாம். இது ஏற்கனவே பாண்டியனையார் குறிப்பிட்டவர்களை போல இந்த கார்பன் டை ஆக்சைடை நாம் அதை காற்றிலிருந்து உள்வாங்குவதற்கான இத்தகைய ஒரு கருவியை தயாரித்து, அந்த கருவியில் அவ்வப்போது சேகரிக்கப்படுகின்ற கரியமல வாயுவை கொண்டு போய் அதை திரவ நிலையை மாற்றி கார்போனிக் அமிலமாகவும் உப்பாகவும் மாற்றி வெவ்வேறு பொருளாக மாற்றலாம் என்றால், இத்தகைய ஒரு விளக்கமான ஒரு சில பொருள்களை ஆங்காங்கே நிறுத்தி காற்றில் உள்ள கரியமல வாயுவை நம்மால் உறிஞ்சி எடுக்க முடியும் என்று யோசிக்கலாம். அதே போலவே இந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய வெளிப்படுகின்ற எக்ஸாஸ்ட் புகை என்ற அந்த புகையில் இருக்கக்கூடிய கரியமல வாயுவை எல்லாம் நாம் தீங்காக கருதாமல், அந்த வெளிப்படுகின்ற வாயுவினை அது கேட்டலிக் அதாவது கிரியா ஊக்கிகள் முகாந்திரம், அதாவது சில வெப்பப்படுத்தப்பட்ட கோபால்ட் நிக்கல் போன்ற சில உலோகங்களின் மீது அதை படிய செய்து வெளிச்செலுத்தினால் அந்த கரியமல வாயுவும் உடைபடலாம். நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற துகள்கள் எல்லாம் நைட்ரஜன் வேற ஆக்சிஜன் வேற உடைபடலாம். ஆக இத்தகைய வண்டியிலிருந்து வெளிப்படும் பொழுது அத்தகைய அசுத்தமான புகை காற்றுகளை எல்லாம் ஓரளவு பாதுகாப்பான பொருள்களாக வெளியேற்றலாம் என்று நினைத்து பார்க்கலாம். இது இந்த நீர் சார்ந்த செய்திகள். நான் ஏற்கனவே நிலம் சார்ந்த செய்திகளை சொல்லும் பொழுது இந்த செய்தியை குறிப்பிட்டேன்.
ஒரு காலத்தில் இத்தகைய ஒரு நிலப்பரப்பு என்பது ஒன்று திரண்டு இருந்தது என்பதும், அதில் நீங்க ஒரு வட புள்ளியில் பார்ப்பீர்கள், அதுதான் இந்தியாவுடைய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த இந்திய தென் கண்டமாகிய ஒரு கோள் என்பது டெக்டானிக் பிளேட் என்று குறிப்பிடுவதைப் போல அது இன்றைக்கும் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பதனாலேயும், அது ஏசியன் பிளேட்டுக்கு அடியில் தலையை கொடுத்து விட்டதனாலேயும், அது உயரும் போது இமயமலை இன்றைக்கும் ஆண்டுக்கு 1 அங்குலம் வீதம் உயர்ந்து கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த அடியில் செலுத்திய பொருள் என்பது அவ்வப்போது அகலமாகும் பொழுது அது சுமந்து செல்கின்ற கடல் என்பது திடீரென்று உள்ளே சென்று கடல் உள்வாங்குவதை நீங்கள் பல திருச்செந்தூர் போன்ற இடங்களிலும் சுனாமி பகுதிகளிலும் இடிந்தகரையிலும் கூட பார்த்திருப்பீர்கள். உள்வாங்கும், குறைந்த நேரம் கழித்து அது வெளிப்படும். அது வெளிப்படும் போது அது அலைச்சீற்றம் என்பது சுனாமியாக வெளிப்படும். ஆக இயற்கை சார்ந்த இந்த செய்திகளையும் நம்மால் என்றைக்கும் கட்டுப்படுத்த இயலாது. ஏனென்றால் இந்த பூமியினுடைய இந்த பூகோள வரைபடத்தில் இந்த கருப்பு இடமாக காட்டியிருக்கின்ற அத்தனை பகுதிகளுமே நிலநடுக்க பகுதிகளாக இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய குஜராத்தில் தொடங்கி ஆப்கானிஸ்தான் வழியாக காஷ்மீர், பெங்காலம் வரை இத்தகைய ஒரு நிலநடுக்க பகுதி உள்ள ஒரு இடமாக அமைகின்றது. இது தவிர உயிரி சார்ந்த செய்திகளில் டிஎன்ஏ மூலக்கூறுகள் பற்றிய குறிப்புகளை எல்லாம் நாம் பார்க்கலாம். இது வேதியியல் விஞ்ஞானியாக சில செய்திகளை தொகுத்திருந்தேன். அந்த செய்திகளை இப்போ மாற்றிவிட்டு நாம் ஜனத்தொகை பெருக்கத்தால் நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட ஒரு செய்தி. இருப்பிடம் ஒன்றுதான், நம்முடைய கன்சர்வேஷன் ஆஃப் பிளேஸ், இடம் மாறவில்லை, ஆனால் எண்ணிக்கைகள், உயிரினங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அந்த மாற்றத்திற்கான ஒட்டுமொத்த பார்வையாகத்தான் இந்த பூமி சிரிப்பதற்கு 4 நிலைகளில் நீர்மண்டலம், வளிமண்டலம், நிலமண்டலம், உயிரி மண்டலம் ஆகிய 4லுமே நம்முடைய கட்டுப்பாடுகள் அவசியம். ஏனென்றால் இந்த மனித போக்குவரத்திற்காக இத்தனை செய்திகளை பயன்படுத்துகின்றோம். எதிர்காலத்தில் இத்தகைய ஒரு நிலையும் உருவாகலாம் என்று பார்க்கின்றோம். ஆக பிரெயின் பயானிக்ஸ் என்கின்ற ஒரு நிலை என்பது எதிர்காலத்தில் வர இருக்கின்றது. இதில் நாம் இந்த காடுகளை அழித்ததனால் இத்தகைய பறவைகள் எல்லாம் மரங்களில் கொத்தி வைத்திருக்கின்றோம். படகுகள் என்பது மண் படகுகளாக இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். ஆனால் கனெக்டிங் கிரீன் கெமிஸ்ட்ரி ப்ரொவைடர்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் என்பது ஒரு தனி பாடமாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இன்றைக்கு, அதாவது 1947க்கு பிறகு நம்முடைய பூகோளம் என்பது செயற்கைக்கோள் சார்ந்த ஒரு உலகமாகவும், கிட்டத்தட்ட அதில் நம்முடைய பார்வையில் கிட்டத்தட்ட 11,000த்திற்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் அங்கே சுற்றி வருகின்றன என்றும், இந்த தாழ்புவி வட்டப்பாதை மட்டுமே ஏறத்தாழ 1,00,000 செயற்கைக்கோள்களை தாங்க முடியும் என்றும் கணிப்பித்து வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த செயற்கைக்கோள்கள் செலுத்துகின்ற கதிர்வீச்சு என்பதும் பூமியில் வந்து பாய வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு கணிப்பை பார்க்கலாம். அதிலிருந்து வெளிப்படுகின்ற எவ்வளவு குறிப்பிட ரேடியேஷன் அப்சார்ப்டு டோஸ் என்று குறிப்பிடுவார்கள், அதுவும் நம்முடைய உடலில் கலந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதையும் கலந்து கொண்டு வாங்கி கொண்டுதான் நம்முடைய உணவு பழக்கமும் உடைப்பழக்கமும் இயற்கை சூழலும் நம்பிக்கை சார்ந்தும் அந்த ரேடியேஷனுடைய வீச்சினால் நம் தலைக்குள் நடக்கின்ற மூளையில் உள்ள பயோகெமிக்கல் ரியாக்ஷன் கூட இடத்திற்கு தகுந்தபடி மாறி அமையும் பொழுது அனைத்துமே மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் என்பதையும் நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இங்கு ஒரு அலார்மிங் ஒரு செய்தியாக பார்க்கின்றது என்பது, இந்த மைக்ரோவேவ் ரேடியேஷன் என்பது ஒரு டிஎன்ஏயை பாதிக்கக்கூடியது என்றும், ஏறத்தாழ 24 மணி நேரம் செல்போனில் இருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சு என்பது நாம் 1600 முறை எக்ஸ்ரே எடுத்தால் எவ்வளவு கதிர்வீச்சு நம் உடலில் பாயுமோ அந்த அளவு கதிர்வீச்சு அதில் பாய வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைய ஒரு புதிய செய்தியாகவும் அமைகின்றது. அந்த வகையில் நாம் நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய நடத்தை தான் முக்கியம் என்பதுதான் நம்முடைய ப்ரிசர்விங் லைஃப் என்ற வகையிலும் ஸ்மைலிங் எர்த் என்ற வகையிலும் நடக்க வேண்டும். அதற்காக நாட் ஆப்டிடியூட் பட் ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆல்டிடியூட் என்று டாக்டர் கலாம் அவருடைய செய்தியை சொல்லி, இஃப் யூ வாண்ட் டு மேக் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் வேக் அப் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். 14/6/2025 நமக்கு அனைவருக்கும் பிரியமான நெல்லை சு. முத்து அவர்கள் இயற்கை எழுதினார்கள்.
அந்த துயர செய்தி ரொம்ப மிகவும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது எல்லாருக்கும். பொதுவாக என்னை போன்றவர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. காரணம் என்னவென்றால் முந்தைய நாள் கூட நான் பேசினேன். 13ஆம் தேதி கூட பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு புக்கு எழுதி அவர்கிட்ட ஒப்படைச்சேன். எனக்கு அதை அணிந்துரை எழுதி கொடுங்க அப்படின்னு. மண்டேக்குள்ள உங்களுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அது சொல்லியாச்சுன்னா எவ்வளவு நேரம் இருந்து கூட அதை படிச்சு எழுதி அதை தர்றதுதான் பழக்கம். எனக்கு என்னுடைய புக்குகள் மட்டுமே ஒரு 5-6 புக்குகளுக்கு மேல் அவர் அணிந்துரை எழுதியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்கா இருந்தது. வெண்வெளி சுவடுகள் அப்படின்னு ஒரு புக்கு. மேக்சிமம் பணியை முடிச்சுக்கிட்டாரு, அனுப்பி வச்சிருக்காரு. அவருடைய உழைப்பு சாதாரணமானது அல்ல. இரவு 2 மணி ஆனாலும் ஒரு ஒர்க்கு எடுத்தாச்சுன்னா அவர் முடிச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுவார். ஒரு இது பண்ணுவாரு. அதுவே அவருக்கு ஒரு பகையா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய பண்பு, அதாவது ஒரு தடவை ஒரு மனிதரை சந்தித்தால் போதும் அவரை அந்த நட்பையும் அவர் அந்த இதுகளையும் மறக்கவே மாட்டாரு. அதை நினைவுல வச்சுக்கிட்டு அவரோட தொடர்பு செய்து அவர்களுக்கு என்ன இதா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதநேய பண்பாளர் கூட சொல்லலாம். இன்னும் சொல்லியாச்சுன்னா கற்றதும் பெற்றதும் மற்றவர்க்கே அந்த சித்தாந்தம் அவருடைய எப்பவுமே அவருடைய இருக்கும். அதாவது தான் வாங்கிய அவார்டுகள் எல்லாம் 5-6 அரசினுடைய விருதுகள் கூட 5-6 விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. அதுல கிடைச்ச பணத்தை கூட அவர் எங்க பண்ணியிருக்காருன்னா யாரோ சாரிட்டபிள் அந்த என்டோமெண்ட் தான் கொடுத்திருக்கிறாரு. ஏதாவது ஒரு கல்வி நிறுவனம், ஏதாவது பிள்ளைகளுடைய படிப்புகள், இப்படித்தான் அவர் வழங்கி இருக்கிறாரு. எதையுமே அவருடைய அறிவை கற்றதுனால் அந்த கற்ற பயனை அவர் அது சொந்த விஷயத்துக்காக பயன்படுத்தவே இல்லை. அந்த அளவுக்கு அது தொண்டாகவே பயன்படுத்தி வந்தார். அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, யாருக்கு மனம் வராது. இன்னொன்னு, அவருடைய பயணம் செய்யும் போது நாங்க பயணம் செய்திருக்கோம். நான் குடும்பத்தோட ஒய்ஃபோட சேர்ந்து பயணம் செய்திருக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு பகுதியை கடந்து போகும்போது அதனுடைய வரலாறும் அந்த இதுகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதாவது பொதுவா ஒரு துறையில வித்தகராக இருப்பாங்க எல்லாருமே. இங்க அத்தனை பேரும் விண்வெளி துறை விஞ்ஞானிகள் தான் இருக்கிறாங்க. முத்துசாரை எடுத்துக்கிட்டு நெல்லை முத்து இருந்தாலும் சரி, இது எல் முத்து அவர்களா அவர்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆனவர்கள், ரொம்ப க்ளோஸ். அவர்கள் விண்வெளித்துறையை பற்றி நல்ல முழுமையான இதுகளை வச்சிருப்பாரு. ஆனா இவர் அப்படி இல்லை. தமிழ் இலக்கியம், வரலாறு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வச்சிருப்பாரு. அதை சொல்லிக்கொண்டே போவாரு. ஒவ்வொரு பகுதியை கடந்து போகும்போது அதனுடைய வரலாறை சொல்லிட்டு போவாரு. இத்தனைய ஒரு அறிவாற்றல் மிக்க மனிதர்களை சந்திப்பது அபூர்வம். கடைசியா என்னன்னா, அவர்கிட்ட ஒரு கனவு இருந்தது. அவருடைய குரு தமிழ் ஆசான் அது செய்து முடிச்சிட்டாரு. மாதவன் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய தமிழ் ஆசான்னு சொல்லுவாரு எப்பவுமே. அவருக்காக ஒரு நூலை எழுதி அவர் வெளியிட்டாரு. அது ஒரு பெரிய சிறப்பு. இப்போது தற்சமயம் கூட அது அவருடைய கம்ப்யூட்டர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அது 3000 பக்கம் அடங்கிய ஒரு புக்கு நான் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பணியெல்லாம் முடிச்சாரு. அந்த பணியை முடிச்சு அது கம்ப்யூட்டர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அவரு அந்த மாதிரி ஒரு கடினமான ஒர்க்கை எடுத்து அதை வெளிவிடாம போனது அவருக்கு ஒரு பெரிய ஒரு துயரமான இதுதான். இப்படி பல்வேறு குணங்கள்ல எந்த இதை எடுத்தாலும் சரிதான். எதையுமே, அதாவது நம்ம பயணப்பட்டாச்சுன்னா நம்மகிட்ட யாரையுமே செலவு பண்ண விட மாட்டாரு. அந்த அளவுக்கு அது என்ன பண்புன்னு தெரியாது. ₹1 கூட செலவு பண்ண விட மாட்டாரு. அவரே தான் அதை செலவு பண்ணுவாரு. நம்ம எவ்வளவு வரப்புறத்தினாலும் எவ்வளவு திணிச்சாலும் இது பண்ண மாட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பு. அதே மாதிரி நான் 1995 எனக்கு அறிமுகம் ஆனாரு தான். ஆனா அதுக்கு நீண்ட இடைவெளி அவர்கிட்ட தொடர்பு இல்லை. ஏன்னா அவரு பிஎஸ்எஸ்சி அங்க எல்லாம் இருந்தவர். நான் மகேந்திரகிரியில இருந்தேன். 2017 நாகர்கோயில்ல ஒரு நிகழ்ச்சி வந்தாரு. அதற்கு பிறகுதான் அவருடைய நட்பு பெரிய ஆழமானதாக வலுவானதாக இருந்தது. இதுல என்ன விஷயம் சொல்லியாச்சுன்னா, அவர் சின்ன வயசுல உள்ள விஷயங்கள், அதாவது அவரை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு. 3வது வகுப்புல படிச்ச மார்க்கு கூட இப்போ வச்சிருப்பாரு. அதான் அதுக்கு அவருடைய சிறப்பு. அது ஒரு பெரிய இது. அதான் அந்த வரலாற்று பொக்கிஷமாட்டு அவர் இருக்காரு. யோசிச்சு பாருங்க. அதாவது 250க்கு மேல் தினமணியினுடைய நடுப்பக்க கட்டுரை எழுதணும்னா எவ்வளவு அறிவாற்றல். அதுவும் அந்த
இன்டர்நெட் இதுகள் இல்லாத காலகட்டத்திலே தொடங்கினது. அத்தனையும் விண்வெளி சார்ந்த அறிவியல் சார்ந்த சிந்தனையா தான் இருக்கும். அவ்வளவு தூரம் படிச்சிருப்பாரு. அதாவது வெளிநாட்டு புஸ்தகங்கள் அதுகள் எல்லாமே படிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு இதுகள் ஒரு நடுப்பக கட்டுரை எழுதணும்னு சொல்லியாச்சுன்னா 20 பக்கம் நம்ம டைப் பண்ணி கொடுத்தாதான் அது ஒரு பேஜுக்கு இருக்கும். தினமணியை பொறுத்த அளவுல அந்த அளவுக்கு ஒரு அந்த பணிகளை எல்லாம் செய்து முடிக்கிறது. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல தன்னுடைய பணிகள் அத்தனை எல்லாமே செட் பண்ணி அப்படியே கொடுத்துடுவாரு. அந்த அளவு அந்த உள்ள தொழில்நுட்பம். கெமிஸ்ட்ரியே தான் அவருடைய சப்ஜெக்ட். அந்த அந்த ஆரம்ப காலத்துல உள்ள அந்த ஃபியூவல்ஸ், சாலிட் ஃபியூவல்ஸா இருந்தாலும் சரி, லிக்விட் ஃபியூவல்ஸா இருந்தாலும் சரி, அதனுடைய தயாரிப்புல இன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் அடிப்படை பேஸ்ல தயாரித்த ஒரு 5 பேர்களுடைய குழு, அதுல அவர் ஒருவர். இப்படி ஒரு அவரை பற்றி அந்த அளவுக்கு ஒரு இது என்னுடைய ஒரு 7-8 புக்கினுடைய அணிந்துரைகள் எல்லாம் சேர்த்து ஒரு நூலாக வெளியிட்டாரு. அது கூட வேற மதிப்புரை, அந்த நூலுக்கு பேரு மதிப்புரை. இப்படி ஒவ்வொரு சிந்தனைகளையும் அவருடைய சிந்தனைகள் எல்லாமே வேறுபட்டதா இருக்கும். எல்லாம் அறிவியல் சார்ந்ததா இருக்கும். அப்துல் கலாம் அவருடைய நெருங்கிய பழக்கம், அதாவது அவருடைய 2020 அந்த தமிழாக்கம் செய்து கொடுத்தவர் அவர் தான். இப்படி பல்வேறு கோணத்துல அவரோட நெருக்கமா இருந்தது. எப்படி எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவருடைய இதுகள் நடைமுறைகள் எல்லாரும் வாழ்க்கை முறை அத்தனை எளிமையா தான் இருக்கும். அதான் அவருடைய சிறப்பு. இப்படி ஒரு எளித மனிதர், அதாவது இன்னும் ஒரு சில ஆண்டுகள் இருந்திருக்கணும். அது எனக்கு கூட இழப்பு தான். நான் நினைச்சு பார்க்கும்போது இன்னும் சில ஆண்டுகள் இருந்திருக்கணும். அவருடைய படைப்புகள் நிறைய வெளிவந்திருக்கும். இந்த சமூகத்துக்கு நிறைய இருக்கும். இன்னைக்கு 16வது நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி. ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து கொண்டு அவரை பற்றியுடைய சிறப்புகளை பேசுவதற்கு ஒருத்தராக நான் அழைக்கிறேன். அவர்களை பற்றியுள்ள நினைவுகளை பகிர்ந்து கொள்வது நமக்கு அத்தனை பேருக்கும் ஒரு படிப்பினையை கூட கொடுக்கும் என்று சொல்லலாம். அவர்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை தொடங்கும். நன்றி. அடுத்ததாக திரு எல் முத்து அவர்கள் எல்பிஎஸ்சியினுடைய டிப்டி டைரக்டராகவும் மகேந்திரகிரியுடைய தலைமை பொறுப்பிலையும் இருந்து கொண்டிருந்தவர்கள். அவர்களுடைய நெல்லை சுமுத்து அவர்களோடு மிகுந்த நெருக்கம் கொண்டவர்கள். இவருக்கும் டெக்னாலஜிக்கல் அச்சீவர் அவார்டு குமரி அறிவியல் பேரவை கொடுத்தது. அவருக்கும் டெக்னாலஜிக்கல் அச்சீவர் அவார்டு வழங்கியது. அவர்கள் இப்போது பிரிவு மிக பேர் இழப்பு. எனக்கு உள்ளபடியே அவர் ரொம்ப க்ளோஸா பழகினவரு. உள்ளபடி எனக்கு ஒரு பேரிழப்பு. அது போக தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அவர் ஒரு பேரிழப்புன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா அவர் இன்னும் இருந்திருந்தாருன்னா எவ்வளவோ பண்ணியிருப்பாரு. அவர் கண்டினியூஸா தமிழுக்கு சேவை செய்யணும்னே அவர் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணவரு. எப்போ பார்த்தாலும் தமிழை பத்தின நினைப்பு, எப்போ பார்த்தாலும் புஸ்தகம் எழுதணும், எப்போ பார்த்தாலும் குழந்தைகளை பத்தின நினைப்பு, அவங்களுக்கு விண்வெளி விஞ்ஞானத்தை கொண்டு போகணுங்கிற ஒரு இது. அந்த மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. நான் அவரு ஆர்பிபியில அவரு வேலை செஞ்ச போது நானும் எஸ்எல்வி ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சேன். அப்பல இருந்தே எனக்கு அவர் பழக்கம். 1972-73 பீரியட்ல எனக்கு அவர் பழக்கம். நாங்க 3 முத்து, ஆக்சுவலா நான் ஒண்ணு, அவர் நெல்லை சோ முத்து, அப்புறம் சி முத்துன்னு ஒருத்தர் இருந்தார் ஆர்பிபியில. ஆக்சுவலா எங்க 3 பேருக்கும் வர லெட்டர் முக்கால்வாசி எனக்கு தான் வரும். நான் அவரை கூப்பிட்டு எனக்கு உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்பாச்சில் அதை போட்டு அனுப்புறது வழக்கம். அந்த காலத்துல இருந்தே எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸா தெரியும் அவரு. ஆக்சுவலா அம்மா ஞாபகம் இருக்கோ என்னமோ எனக்கு தெரியாது.
அவங்க மக அவங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. தளியல் திருவனந்தபுரம் தளியல் வீட்டுக்கு அவங்க நெல் விஷயத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. எங்க வீட்டுல அப்ப என் மனைவி இருந்தா எல்லாம் நாங்க மீட் பண்ணியிருக்கோம். அவர் வந்து ஆக்சுவலா வந்து நான் 2 தடவை இப்ப ரீசெண்டா அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனாலதான் எனக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா அவரோட நான் வந்து திருவனந்தபுரத்துல இருந்து மார்த்தாண்டம் வரைக்கும் கேஏபி ப்ரோக்ராமுக்காக 2 தடவை டிராவல் பண்ணேன். அவர் எப்பவுமே டாக்ஸில தான் வருவார். நான் சொன்னேன் நான் வந்து என்னோட கார்ல வரேன்னு, இல்ல நான் டாக்ஸில தான் வருவேன், உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போனாரு. முதல் தடவை எனக்கு கேஏபி டெக்னாலஜி அவார்டு கொடுத்த போது அவரோட வந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு டெக்னாலஜி அவார்டு கொடுத்த போது இதுக்காக ஊர்ல இருந்து வந்து என்ன அவர் வந்து அவ்வளவு க்ளோஸ் எனக்கு. அதுக்காக நான் அந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஊர்ல இருந்து வந்து அவர் வந்து என்ன மறுபடியும் கூட்டிட்டு போனாரு. அது ஹார்ட்லி இப்போ வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள அவரை பார்த்து அவரோட ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி திரும்பி 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனது எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருந்தது. அவ்வளவு விஷயங்கள் அவரு என்கிட்ட பகிர்ந்துகிட்டார் அந்த சமயங்கள்ல. அவர் வந்து ஆர்பிபில இருந்து ஷாருக்கு டிரான்ஸ்பர் ஆன பிறகு எனக்கு அவர் கான்டாக்ட் குறைஞ்சு போச்சு. ஆனா ஒரு தடவையும் நான் ஷாருக்கு போகும்போது அவரை பார்ப்பேன், அவரோட பேசுவேன். அந்த பழக்கம் எனக்கு இருந்தது. ஆக்சுவலா வந்து அவரு டெக்னாலஜிக்கல் அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப டிசர்விங் பர்சன். ஆக்சுவலா கேஏபி வந்து எனக்கு முன்னாடி அவருக்கு தான் கொடுத்துருக்கணும் ஒருபடி. ஏன்னா என்னை விட அவர் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. தமிழுக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஆபீஸ்லயும் அவர் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப அவரும் ரொம்ப விரும்பி இருப்பாரு. அது வந்து கேஏபியோடைய ஒரு இதுதான் அவருக்கு கொடுத்தது. ஆக்சுவலா வந்து அவர் எங்கிட்ட சொன்ன விஷயங்கள் வந்து அவர் வந்து 5 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன்னு என்கிட்ட சொன்னாரு. ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன்னு சொன்னாரு. ஆல்மோஸ்ட் 150 புக்ஸ் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் 6000 வேர்ட்ஸ்ல வந்து தமிழை பத்தி நான் எழுதி ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன் 6000 பேஜஸ் நீங்க எழுதுறீங்கன்னா எப்ப எழுதுவீங்க நீங்க? 6000 பேஜ் எழுதுனா பெரிய ப்ராஜெக்ட் ஆச்சு அப்படின்னு. எல்லா மேட்டரும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எழுத வேண்டியது ஒண்ணுதான். நான் காலையில 6 மணிக்கு உட்கார்ந்தேன்னா நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் எழுதுவேன். சாப்பிடுறது டாய்லெட் போறது அதுக்குதான் எந்திரிப்பேன், மத்த நேரம்னா எழுதிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. நான் அப்ப சொன்னேன் உங்க ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்குங்க. தமிழுக்கு எழுத வேண்டியதுதான், அதுல தப்பு கிடையாது. ஆனா நம்ம ஹெல்த்தையும் நம்ம பாத்துக்கணும். அவருடைய ஹெல்த் அவ்வளவு பிரமாதமா இருந்ததா எனக்கு தெரியல. நான் வரும்போது முன்னாடி பார்த்த முத்துவோடைய அந்த ஒரு ஆக்டிவ் அந்த இது வந்து அவருக்கு இல்ல. உடம்ப வந்து அவர் கவனிச்சுக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து அவங்க மிஸ்ஸஸ பத்தி ரொம்ப கவலைப்பட்டாரு. அவங்களுக்கு உடம்பு முடியல, மக வீட்டுல இருக்காங்க அப்படின்னு ரொம்ப இதெல்லாம் சொன்னாரு. மெட்ராஸ்ல இருப்பேன், நான் திருவனந்தபுரத்துக்கு வருவேன், தனியா தான் இருக்கேன். நான் வந்து மாடியில நிறைய புக்ஸ் இருக்கு, ரிலீஸ் பண்ண வேண்டிய புக்ஸ், நான் ரூம்ல எழுதுவேன் நல்லா சொன்னாரு. இது வந்து அவருடைய இது. அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரியில வந்து அவர் வந்து ரொம்ப ஆழ்ந்த அறிவு வேலைன்னு சொன்ன மாதிரி எங்கிட்ட அவர் சொன்னாரு. உடனே ஒரு ஃபார்முலா வச்சு சொல்லிடுவாரு, இந்த ப்ரொபலண்ட்ல இதெல்லாம் தப்பு பண்றாங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு என்கிட்ட. அதனால கெமிஸ்ட்ரியை பத்தி ரொம்ப அவருக்கு ஆழ்ந்த அறிவு. கெமிஸ்ட்ரியில ஒரு அத்தாரிட்டி மாதிரி அவர் பேசுவார் கெமிஸ்ட்ரியை பத்தி. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் குழந்தைகளுக்கு வந்து ஸ்பேஸை பத்தின அறிவை கொண்டு போனது நெல்லை சுமுத்து. அவர் அதுல வந்து அது ஒரு பெரிய சேவை. ஆக்சுவலா அவருடைய புஸ்தகங்கள்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப எளிமையான தமிழ் மொழியில அவர் வந்து விஞ்ஞானம், விண்வெளி விஞ்ஞானத்தை பத்தி அவருடைய அறிவை அப்படி அந்த புஸ்தகங்கள்ல இது பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது போக அவரே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு குழந்தை போன்றவர் தான். ஏன்னா குழந்தைகளுக்கு அவர் எழுதினார் நம்ம சொன்னோம்னா கூட ரொம்ப அவருடைய மூமெண்ட்ஸ், அவர் பழகிற விதங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி தான் அவர் பழகுவார். மனசுல எந்த விதமான கல்மிஷமும் இல்லாத ஒரு மனிதர் அவரு. அது ஒரு இது. ஆனா அவர் ஊரை பத்தி, குடும்பத்தை பத்தி இதெல்லாம் வந்து போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட காமிப்பாரு. அப்புறம் வந்து தினமலர்ல வந்து அந்த சென்டர் பேஜ்ல வந்தது அன்னைக்குதான் எங்களோட டிராவல் பண்ணும்போது அது வந்தது. என் டாக்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அது ரொம்ப சந்தோஷமா காமிச்சாரு. நான் எல்லாருக்கும் அது சொல்லணும், என்ன ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க தினமலர்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதையும் நான் இந்த சேரத்துல சொல்ல விரும்புறேன். அது மாதிரி அப்துல் கலாமோட இன்டர்வியூ அது ஃபேஸ்புக்ல இருக்கு. ஒரு அப்துல் கலாமை இன்டர்வியூ பண்ணி அந்த இதுவும் அதுல இருக்கு. ஸோ எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எனக்கு நெருங்கிய நண்பர் உள்ளபடியே நான் அவரோட ரொம்ப நாள் பழகின அந்த இதனால எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. அவரு அன்னைக்கு நம்மளோட இருந்தாரு 3 மணி நேரம், இன்னைக்கு இல்லையேன்னு நினைக்கும் போது ரொம்ப அவங்க குடும்பம் எவ்வளவு அதை பத்தி கவலைப்பட்டிருப்பாங்க, அதை பத்தி வருத்தப்பட்டு இருப்பாங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவர் வந்து ஒரு உத்தமமான மனிதர், ஒரு உன்னதமான மனிதர். தமிழ் மொழிக்கும் விண்வெளி விஞ்ஞானத்துடைய அறிவை பரப்புறதுக்கும் மற்ற எல்லா விஷயத்திலையும் அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன். அவர் வந்து ஒரு பேரிழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருந்தாருன்னா நான் ஆக்டிவா பணி செஞ்சிருப்பாரு. ஆனா கொஞ்சம் உடம்பையும் கொஞ்சம் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடிக்கு இதான் நான் சொல்ல விரும்புறது.
ஹைலி நாலேஜபிள் பர்சன் அண்ட் இஸ் எ வெரி குட் ஹியூமன் பீயிங். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் வந்து என்னைக்குமே எங்க மனசுல இருப்பாரு. அவர் மறக்கவே முடியாத ஒரு மனிதர் நெல்லை சு முத்து. தமிழ் சங்கத்துக்கும் நிறைய பண்ணியிருக்காரு. நான் முத்துராமனோட பேசும்போது அவர் சொல்லுவாரு, தமிழ் சங்கத்துக்கு நிறைய ஒரு பண்ணிருக்காரு. கான்ட்ரிபியூஷனும் நிறைய பண்ணியிருக்காரு தமிழ் சங்கத்துக்கு. அவருக்கு வந்து இப்போ பணத்தை அதையும் கிட்ட சொன்னாரு, நான் எந்த பணத்தையும் நான் வச்சுக்க மாட்டேன். எனக்கு அவார்டு வந்தா உடனே எங்க அப்பா பேர்ல, எங்க அம்மா பேர்ல, என் மனைவி பேர்ல, என் மக பேர்ல, யாராவது ஒருத்தர் பேர்ல ஒரு அவார்டை கொடுத்துருவேன், அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுவேன்னு சொல்லி. நான் அந்த பணம் எதையுமே எடுத்துட்டு போனதில்லை அப்படின்ட்டு. கருணாநிதியை மீட் பண்ணது, மற்ற எல்லாரையும் தமிழ் பெரிய ஆளுங்களை எல்லாம் மீட் பண்ணது, பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் எல்லாம் மீட் பண்ணது, இதெல்லாம் என்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு அவரு. நிறைய விஷயங்கள் அவருக்கு எனக்கும் அவருக்கும் நிறைய நான் பேசுவோம். போன்ல பேசினாருன்னா மணிக்கணக்குல பேசுவாரு. அது ஒரு ஹேபிட் அவருக்கு. முத்து நெல்லை சு முத்துவுக்கு அவர் ஆரம்பிச்சாருன்னா நம்மளா தான் சரி சாப்பிட போகணும்னு நம்மளா தான் சொல்லணும் அவருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள், அவர் குடும்ப விஷயங்கள், மற்ற எல்லா விஷயங்களையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்குவாரு. என்கிட்ட நான் வந்து அவரு கட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவர் சொல்லும் போது நம்ம வந்து அந்த ஃப்ளோல நம்ம நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மணிக்கணக்குல அவர்கிட்ட கேட்டிருக்கேன் போன்ல அவரோட. அந்த மாதிரி ஒரு உத்தமமான மனிதர். அவர் வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். KAP இந்த விழா நடத்தினதும் இன்னைக்கு கூப்பிட்டதும் அவரை நினைவு கூர்ந்ததும் ஒரு பெரிய விஷயம். குமரி அறிவியல் பேரவை என்னைக்குமே அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருந்திருக்கு நெல்லை சு முத்துவை. அதுக்கு அவர் தகுதியானவர். அது குமரி அறிவியல் பேரவை என்னைக்குமே வந்து எல்லா விஷயங்கள்லயுமே அவங்க சரியா தான் செய்வாங்க. அந்த விஷயங்கள்ல இதுவுமே அவருக்கு டெக்னாலஜி அவார்டு கொடுத்தது அன்னைக்கு அவர் அது பெருமையா அந்த இதை தலையில அந்த இதை வச்சுக்கிட்டது, டர்பனை வச்சுக்கிட்டது, எங்களுக்கு புக்கு கொடுத்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்போ அவர் வந்து இந்த ஒரு புக்கு எனக்கு போன தடவையும் கொடுத்தாரு, இந்த தடவையும் கொடுத்தாரு. போன தடவை எனக்கு டெக்னாலஜி கொடுக்கும்போது ஒரு இது கொடுத்தாரு, இந்த தடவை எங்கிட்ட எல்லாருக்குமே புக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அப்ப கொடுக்கும்போது எனக்கு வந்து நம்ம இது இந்திய இது லான்ச்சிங் ஸ்டேஷன்ஸை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. அது அந்த புக்கை போன தடவையும் கொடுத்தாரு, இந்த தடவையும் கொடுத்தாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க இந்த தடவை போன தடவை இந்த புக்கை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த தடவை கொடுக்குறீங்களேன்னு சொன்னேன். அதுக்காக கார்ல போகும்போது கலாமை பத்தின இன்னொரு புக்கை கொடுத்து நீங்க அப்படி சொன்னீங்க, அதனால இந்த புக்கையும் வச்சுங்கன்னு சொல்லி எனக்கு கேட் போட்டு கொடுத்தாரு. இந்த தடவை வரும்போது, ரெண்டாவது வரும்போது பேத்திகளை கூட்டிட்டு வந்தாரு 2 பேரை. என்கிட்ட சொன்னாரு பேத்திகளை கூட்டிட்டு வரேன். அப்ப நான் சொன்னேன், நீங்க பேத்திகளோட போங்க, நான் தனியா என்னோட கார்ல வரேன் அப்படின்னா. இல்ல நீங்க வாங்க, பேத்தி எல்லாம் பின்னாடி உட்காந்துக்குவாங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லி நான் பேத்திகளோட நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். அவரு எனக்கு கால் நீட்ட முடியல, அதனால நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன், ஐம் சாரி அப்படின்னாரு. பரவாயில்ல, நீங்க முன்னாடி உட்காந்துங்கன்னு சொல்லி நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். 2 மணி நேரம் அவரோட பேசணும். அந்த நினைவுகள்லாம் என் மனசுல ஓடிட்டே இருக்கு. அவரு தவறி போனாருன்னு கேள்விப்பட்ட போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இன்னைக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் போயிட்டாரு அப்படின்னுட்டு. ஸோ கடவுள் அவருக்கு எல்லா நல்ல இதுவும் கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். இதான் நான் சொல்ல வேண்டியது. ரொம்ப KAPக்கு ரொம்ப நன்றி. சரி, நன்றி சார். இந்த எளிய இது அழைப்பை ஏற்று, அதாவது நெல்லை சு முத்து அவர்களுடைய அவரை நினைத்துதான் இந்த ஆட்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. டாக்டர் பாண்டியன் சார் டைரக்டர், பழைய சார் டைரக்டர் இணைஞ்சிருக்கிறாங்க. டாக்டர் SK பிள்ளை, டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். அடுத்தது ஒரு டிக்மா ஆர்கிடெக்சர் கல்லூரியினுடைய, அதாவது அவருக்கு அவார்டு கொடுத்தது அந்த கல்லூரியில வச்சுதான். அவருடைய சேர்மேன் டாக்டர் ஜேம்ஸ் வில்சன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. இன்னும் ISROல இருந்து ஒரு சுயம்பு கேசவேல் சயின்டிஸ்ட் அவர் இணைஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. பிறகு நம்ம குமரி அறிவியல் பேரவையினுடைய கோஆர்டினேட்டர்கள் சுனில்குமார், கேப்டன் பெனட் சிங் அவர் பிஸியா இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த நேரத்துல நான் அவருக்கு இதுல இணைவேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. டெசி ஜோசப் அவர்கள், சாஜு அவர்கள், இவங்க எல்லாமே இணைஞ்சிருக்கிறது. முன்னாள் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுந்தர்ராஜ் அவர்கள், இவர்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்போது நான் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை அவரை பற்றி நினைவு கூற கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். திரு நெல்லை சு முத்து அவர்களை நான் வந்து சந்திரயான் காலத்தில் அவரே வந்து அறிமுகப்படுத்திட்டு புத்தகங்கள் காமிச்சாரு. உண்மையில தமிழ்ல எழுதணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆர்வமூட்டுனவர் அவர் முக்கியமானவராக இருக்கணும். ஏன்னா அறிவியலை தமிழ்ல எழுத முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கூட்டினவர் அவர் தான். கண்டிப்பா அதை மறக்க முடியாது. அதே மாதிரி முத்து அவர் சொன்ன மாதிரி
நெல்லை முத்து பொத்தி முத்து சொன்ன மாதிரி இந்த பார்க்கும்போதெல்லாம் புத்தகங்கள் கொடுப்பாரு. ஏன்னா அது புது புது புத்தகமா இருக்கும். போன முறை சந்திச்சதுக்கும் அடுத்த முறை சந்திக்கிறதுக்கு இடையில அவர் எழுதின புத்தகமா இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. எனக்கு என்னென்ன ஒரு ஆதங்கமா சொல்லியிருப்பேன், அவர் தமிழ்ல எழுதுனதுனால இஸ்ரோல மேல வர முடியாம போயிடுச்சோ அப்படின்னு ஒரு ஆதங்கம் எனக்கு சொல்லியிருக்கிறேன். அவரும் அது மாதிரி இருந்திருக்கு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அறிவியல் தமிழ் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான அங்கமாக அவர் இருந்திருக்கார். அது கண்டிப்பா அதை மறக்க முடியாது. ஏன்னா இப்ப தமிழ் அறிவியல் நோக்கி போவதற்கு பல முயற்சிகள் இருக்கு. அந்த முயற்சிகளுடைய முத்தாரமா அவரும் இருந்திருக்காரு. முக்கியமாக முதலமைச்சரும் கூட அதை அங்கீகரிச்சு சென்று நல்லா இருக்கு. கலாம் முதல் கொண்டு பலரிடம் அவர் தெரிஞ்சது தெரியும். அந்த வகையில நான் அவன் குடும்பத்துக்கு ஒரு ஒரு இரங்கல் சொல்றதை தாண்டி அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு உங்களுடன் சேர்ந்து நானும் வேண்டி விரும்புகிறேன். வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக சாரனுடைய முன்னாள் டைரக்டர் டாக்டர் பாண்டியன் அவர்கள். வணக்கம். நெல்லை சு. முத்து அவர்கள் இறந்தது மிகுந்த வருத்தத்தை தந்தது. இது நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. வேலையன் சொன்னது போல தான் கற்றதை எல்லாம் புத்தகங்களாக மாற்றி இந்த இளைய தலைமுறைக்கு உதவ வேண்டும், இளைய தலைமுறை முன்னேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு 150 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் திரு அண்ணாதுரை சொன்னது போல தமிழில் இது போல புக்கு எழுதுறதுலையும் மாணவர்களை ஊக்குவிக்கிறதுலையும் நிறைய ஈடுபாடோட செய்ததுனால சிலப்போ அவர் ஐஎஸ்ஆர்ஓவில் அவரோட ஸ்டேட்டஸுக்கு அப்படியே போயிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா 150 புக்கு எழுதுறாருன்னா ரியலி கிரேட் பர்சனாலிட்டி. இதுக்கெல்லாம் நிறைய பேஷன்ஸ் வேணும், நிறைய நாலேஜ் வேணும், கடின உழைப்பாளி. இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாளி, எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருப்பாரு. நல்ல மற்றவங்கள பார்க்கும்போது புத்தகத்தை கொடுத்து அவங்களுடைய இதை இம்ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வராது. இது ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு கேரக்டர். நான் அவரை தமிழ்ச்சங்கத்துல பார்த்துருக்கேன். அந்த இது நம்ம குமரி அறிவியல் பேரவையில் இது போல ஆடியோ ஆன்லைன் மீட்டிங்ஸ்ல மீட் பண்ணியிருக்கோம். அவரோட நெருங்கிய தொடர்பு எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஜென்ரேஷன் கேப் போல. நான் ரொம்ப சின்ன 84 தான் நான் ஜாயின் பண்ண. அவர் கிட்டத்தட்ட அவர் கலாம் காலத்திலேயே ஜாயின் பண்ணி அவரோட கலாம் கூட ஒர்க் பண்ணி அவருடைய போட்டோலாம் நிறைய காமிச்சிருக்காரு. கலாமோட இருந்தது, அவங்க ஃபேமிலியும் கலாமோட இருந்ததெல்லாம் காமிச்சிருக்காரு. அது போல தமிழ்ல ஈடுபாடு உள்ளதுனால அந்த கலைஞர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களோட எல்லாம் நெருங்கி பழகி அவங்களுடைய போற்றுதலுக்கு உள்ளானவர். அதனால ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனுஷன். அதான் ஒரு முக்கியமானது. கள்ளம் கபடமே இருக்காது. அது அது ரொம்ப முக்கியமானது. இந்த இளைய தலைமுறைக்கு தமிழ்ல உள்ள அறிவியல் நோக்கத்தை, அறிவியலை உற்சாகப்படுத்தணுங்கிற ஒரே எண்ணம் அவருக்கு ரொம்ப அவருடைய டீப் ஹார்ட்டடா அதை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த தருணத்துல எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, நல்லவர்களை எல்லாம் கடவுள் சீக்கிரமே கொண்டு போயிடுவார். இந்த தருணத்துல என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். நம்ம குமரி அறிவியல் பேரவை குழந்தைகள் கூட அவர்கிட்ட நல்ல பாசம்தான். அவங்க கூட எனக்கு பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அபிஷேக் அபிஷேக். Sir. Good evening, everyone. I am R.K. Abhishek, team supporter of the year 2025 to 2026. So we are at a precious time where this webinar is holding to collaborate us to give a tribute to Nellai Su. Muthu, Dr. Nellai Su. Muthu, who was a great personality, not just a scientist, who inspire every minds of young students by his writings, novels, scientific morals, etc. And nearly he had written 150 books, which was a reasonable thing to contributing to the development of India.
And then he is working along with, he worked along with Dr. APJ Abdul Kalam. And which one of his achievement inspired me a lot is his team found 99.99% pure hydrogen and provided it to Dr. APJ Abdul Kalam, which was the greatest achievement for our development. I think so. And then I like his writings like Ariviyal Aatichudi, which was the lesson for us, and it was a new thing to learn because the words were rhyming, and I was amazed to think that how he might write like this. This is what the Aatichudi written by Avayar, but written by someone who wrote this. I was searching, but it's my pleasure to meet him directly on the day, May 11th, the Technology Day, where we have awarded him with the book Arts of Space and the Technological Achiever Award. The book Arts of Space consists of his achievements and launch stations of India's and contents written by our 87 young scientists. And we were delighted to see him directly on that meeting at Rotary Club of Marthandam. So let us he will always be with us, and let us tribute to him in this day. Thank you. சரி. அடுத்ததாக நேரடியாகவே மதுரைக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தாரு டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். நான் அங்கே சந்திச்சேன். அவர்களுக்கும் நெருங்கிய நட்பாக இருந்தவர். அவர்கள் இப்போது பேசுவார்கள். I had an interaction with Muthu was somewhere in 90s. Appa Abdul Kalam was there. He was in Delhi. He came to Trivandrum for attending a seminar along with Minister NVN Somu, Defense Minister. அந்த சமயத்தில் அவர் என்னையும் அனைவருக்கும் அறியும் கேபின்னு தெரியுமா, கே பாலசுப்ரமணியன் இருந்தார். அவர்கிட்டையும் பார்த்து சொன்னார், கேன் யூ கிவ் அ டிரான்ஸ்லேஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் வேர்ட்? தி இக்னைட்டட் மைண்ட் இஸ் தி பெஸ்ட் ஆஃப் தி எர்த், அபவ் தி எர்த், அண்டர் தி எர்த். இந்த வேர்டு வந்து அப்போ காயின் பண்ணார். கேன் யூ ஃபைண்ட் அண்ட் டிரான்ஸ்லேஷன்? நானும் டி நாராயணமூர்த்தின்னு இருந்தார், நிறைய பேர் ட்ரை பண்ணோம், கேபி எல்லாம் ட்ரை பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். ஃபைனலி ஏர் கோயிங் லாஸ்ட் முத்து அப்படின்னு சொல்லி முத்துட்ட கேட்டோம். துடித்தெழுந்து வருகின்ற எண்ணங்களே உலகில் சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இது கோட் கொடுத்தார். அதை நான் அவருக்கு அனுப்பின உடனே அவர் எஸ், சாலச்சிறந்தது போல் வேற வந்துட்டு மாற்றி எழுதுப்பா அப்படின்னாரு. தென் ஐ டைரக்ட்லி இவருக்கு முத்துவோட நான் லிங்க் பண்ணி விட்டேன். இட் கேம் இன் இஸ் தமிழகத்தில் வந்திருந்தது. OS ராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க. OS ராஜன் இந்த வார்த்தையில் எடுத்துக்கிட்டு இது பண்ணார். ஸோ என்னோட இன்ட்ராக்ஷன் வாஸ் குவைட் லாங். கடைசியில் 2011 மதுரைக்கு வந்திருந்த சமயத்தில் அப்துல் கலாம் வந்திருந்தப்போ நான் அவரை மீட் பண்ண கூப்பிட்டுருந்தாரு. அப்போ முத்துவும் மதுரையில் இருந்தார். அவரை கூப்பிட்டோம், வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு. வந்தார். வந்து பார்த்தப்ப அஸ் யூஷுவலாக எல்லாரும் சொன்ன போல் அவருக்கு ஒரு புக்கை ப்ரெசென்ட் பண்ணார். அவருக்கு முத்து வந்து அவருக்கு கலாமையாவுக்கு ஒரு புக்கை ப்ரெசென்ட் பண்ணார். அவங்க நட்பு அதுக்கப்புறம் வந்து பூரா தமிழாக்கத்திலே அதிகமாக போயிடுச்சு. தமிழாக்கத்தில் OS ராஜனும் அவரும் சேர்ந்து ரொம்ப தமிழ் அறிவியல், விண்வெளி ஆராய்ச்சியின் அறிவியல் சாதனைகளை பற்றி புக்காக எழுதணும்னு சொல்லி நிறைய புக்கு, மோர் தென் 150 புக் எழுதியிருக்காரு. மோர் தென் தட், தினமணியில் சென்ட்ரல் பேஜில் வரக்கூடிய ஆர்டிக்கிள் என்னுடைய ஸ்கூலில் நிறைய பேர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கப்டிட் அண்ட் ஆர்ச்சிவ்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அவருடைய நட்பு ரொம்ப இதாக இருந்தது. திருவனந்தபுரத்தில் நான் அவரோட இருந்த சமயத்தில் அவருக்கு குருவாக சொல்கிறார், மாதவன் நாச்சின்னு சொல்லுவாங்க. மாதவன் நாச்சி அப்படின்னு அவருடைய 2 பேரும் ரொம்ப நெருங்கிய இன்டலெக்சுவலி கம்பேனியன் அஸ் வெல் அஸ் ரொம்ப கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிற நெருங்கிய நட்புள்ளவர்.
அந்த சமயத்தில் எனக்கு அடிக்கடி அவரை கான்டாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். நிறைய புக்கில் இது பண்ண சொன்னார். நான் கூட ஒரு 2-3 புக்குக்கு ஆர்டிக்கல் எழுதி கொடுத்தேன். நான் கொடுத்து இது பண்ணி இது பண்ணோம். ஆஃப் லேட்டு ஒரு பர்டிகுலர் சார்ட் விச் ஐ வாண்டட் டு ஷேர் இட் ஹியர் வரமாட்டேங்குது. நான் அவர்கிட்ட பேசினேன், முத்துகிட்ட பேசினேன் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி. இது எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், அதில் வேர் இந்தியா ஸ்டாண்ட்ஸ். எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸில் வேர் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் பார்த்தோம்னா only 5 technologies have been quoted. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் among the developing countries and developed country, India stands in 10th rank. 10th rank. The second thing is biotechnology. பயோடெக்னாலஜியில் 6th rankல இருக்கு இந்தியா compared to other developed nations. மூணாவது வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி. Space technology, as usual, you say 4th or 5th we stand. 5th one was the quantum computing, quantum science. Quantum science we are slightly behind. 6th and very important is semiconductor fabrication. Semiconductor fabrication we are much below 9th rank or 10th rank. In the rank when compared with the overall 147 நேஷன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த நிலையை மாற்றுறதுக்கு என்ன செய்யணுங்கிறது ஒரு உரையாடல் நாங்கள் 2 பேரும் பண்ணிக்கிட்டோம். இதை இந்த கலந்துரையாடலில் வந்து இதுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க, மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, கருத்தரங்களை பேசுவோம் அப்படின்னப்ப ஒரு கருத்தரங்க வைங்க, நம்ம பேசுவோம், இந்த ஒரு ஆர்டிக்கிளை போடுவோம் அப்படின்ன பிறகு நான் ஒரு கருத்தரங்க வச்சுருந்தேன். அவரால் வர முடியல. சேலஞ்சஸ் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் செமிகண்டக்டர் சிப்ஸ். சேலஞ்சஸ் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் செமிகண்டக்டர் சிப்ஸ். அதுக்கு எனக்கு தமிழாக்கம் தெரியல. அவர் தான் என்ன செமிகண்டக்டர் துகள்கள், சிப்ஸை பற்றி அவர் சொன்னார். அதை பற்றிய கெமிக்கல் வேர்ட்ஸ் இதெல்லாம் அவர் சொல்லி இது பண்ணார். இப்போ லேட்டஸ்டாக வந்து செகண்டரி பொல்யூஷனுங்கிறாங்க. பிரைமரி பொல்யூஷன், செகண்டரி பொல்யூஷன். இந்த செகண்டரி பொல்யூஷனை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஃப்ரீ டிஸ்கஷன் எங்கே வச்சு பேசினோம்? திருவனந்தபுரத்தில் தமிழ் சங்கத்து பக்கத்தில் இருக்க ஒரு சாய கடையில் வந்து அவர் சரி அவரும் சாப்பிட்டாரு, நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு டிஸ்கஷன் ஒரு 3/4 மணி நேரம் வெளியில் ஆட்டோவை நிப்பாட்டி வச்சுட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய உரையாடல் பண்ணோம். அப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், தமிழில் நீங்கள் செய்ய வேண்டிய சேவை நிறைய இருக்குது. நீங்கள் செஞ்சது ஃபினாமினல் சர்வீஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தமிழ் சேவையில் நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க. இதை கண்டினியூ பண்ணணும். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஸ்கூல்களில் அறிவியல் பார்வையை கொண்டு சென்றது இவர். தமிழ்நாட்டினுடைய அறிவியல் பலகை அப்படின்னு சொல்கிற இதுலேயும் இவர் அடிக்கடி பேசியிருக்காரு, நானும் பேசியிருக்கேன். நிறைய முக்கியமான தகவல்களை சொன்னார். அவர் சொன்ன தகவல் இன்னைக்கு ஒரு பேப்பரில் வந்திருக்கு. கல்லுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு போன தடவை வந்து போய் கேட்டார். ஸ்டோனுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கேட்டார். இன்னைக்கு வந்திருக்கு ஸ்குவேடு. கல்லுக்குள்ளே போய் தேடி பார்த்தோம்னா ஸ்குவேடுன்னு ஒன்று இருக்கான், கல்லுக்குள் இருக்கின்ற உயிரினம். அதை பற்றி அவர் சொன்னார். அது கல்லுக்கு உயிர் இருக்குன்னு அவர் இது பண்ணார். இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு ஸ்குவேடு அப்படின்னு. அதே போல் ஒரு மாணவர்களை சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்து. நீங்கள் இங்கே இருக்கீங்க, சந்திரன் கீழே அங்கே இருக்குது. இப்போ சந்திரனை பார்க்குறப்ப எப்படி பார்ப்பீங்க? அண்ணாந்து பார்ப்பீங்களா, அதுக்கு குடிஞ்சு பார்ப்பீங்களா? மாணவர்களை சிந்திக்க வைக்கக்கூடியது. அதே போல் குளோபாக இருக்க சமயத்தில் அதனுடைய டைம் ஃபேக்டர் எப்படி சேஞ்ச் ஆகுது, இந்த டைம் ஃபேக்டர் சேஞ்ச் பண்ணுறதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம். டைம் இஸ் மெஷர்ட் பை டைம்ஸ் ஆர் எர்த் ரொட்டேஷன். The earth rotation itself is varying. And the time changing will be there. இதை எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார். அவர் ஒரு புத்தகத்தில் வந்து ஒரு இது எழுதியிருக்கார். இவ்வாறு அறிவியல் பார்வையை மாணவர்களுக்கு எடுத்து சென்ற ஒரு அற்புத மனிதர். இட்ஸ் எ கிரேட் லாஸ். எல்லாருக்கும் ரொம்ப கிரேட் லாஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். மென்மேலும்
இந்த கெமிஸ்ட்ரி தான் அவர் சப்ஜெக்டும் கிடையாது. ஸ்லைட்லி கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் கீழே கொஞ்சம் விரிவாக போய் சயின்ஸ் ஸ்பேஸை பற்றியும் ஃபிசிக்ஸை பற்றியும் பேசியிருக்கார். ஸோ ஹி இஸ் அ மல்டி ஃபேசட்டட் மேன் வித் கொஞ்சம் அறிவியல் நல்ல நாலேஜை வச்சு ரொம்ப இது பண்ணிடுறோம். நாங்கள் சந்திராயன் 3 லேண்டிங் சமயத்தில் நானும் அவரும் ஸ்டுடியோவில் இருந்தோம். பாண்டியன் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். நியூஸ் 18 சேனலில் இருந்த சமயத்தில் எங்களுடைய கலந்துரையாடல் நாங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கின்றது பார்க்குறப்ப ரொம்ப we were in the same wavelength. ஒருத்தர் அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிக்கிறது இதெல்லாம் ஒரே இதாக இருந்தது. அதனால தான் என்கிட்ட நான் கடைசி ஒரு வாரம் 10 days முன்னாடி வரைக்கும் நாங்கள் அவரோட கலந்துரையாடல் பண்ணுறப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டோம். நிறைய இன்ஃபர்மேஷன் கருத்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் எ லாஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் யூத் சயின்டிஃபிக் ப்ரொமோஷன். நான் எதுக்காக இன் அட்வான்ஸ் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 9th ரேங்க் 10th ரேங்க் ஆயிருக்க சமயத்தில் அதை கொண்டு வரக்கூடிய திறமை வந்து இந்த அறிவியல் பேரவை சயின்டிஃபிக் ஃபிளாரை மக்களுக்கு விதைச்சி கொண்டு வரணும். இதில் குட் சர்வீஸ் பண்ணுறது வந்து குமரி அறிவியல் பேரவையில் இருக்க முத்து ஸ்கொயர் எல் முத்துவும் நெல்லைசி முத்துவும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அதுக்கு அவங்கெல்லாம் அர்ப்பணித்திருக்காங்க. அவங்க தேர் சர்வீஸ் தேர் டெடிக்கேட்டட் ஃபார் தேர் சயின்ஸ் ஸோ தட் இட் ரீச்சஸ் தி யங்ஸ்டர்ஸ். அவங்கள தூண்டு வைக்கிறபடி அப்துல் கலாம் ஐயாக்கு இக்னைட்டட் மைண்ட்ஸுக்கு வெடித்தெழுந்த மனதின் எண்ணங்கள்னு சொன்னார் இல்லையா, எப்படி நெல்லை முத்து சொன்னாரோ அதுபோல் எண்ணங்களை வந்து வெடித்தெழுந்தக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கு உண்டான சிந்தனையை தூண்டி விட்டு கிரியேட்டிவ் ஐடியாஸை கொண்டு வரக்கூடிய தன்மையுடைய அவர் தான் அவர் நெல்லை முத்து. அவருடைய புக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் சயின்ஸை நான் ரெக்கமெண்டட் so many colleges இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவருடைய முத்துவை வச்சு நீங்கள் அவருடைய புக்ஸை நீங்கள் டேக் எஸ் ரெஃபரன்ஸ் ஃபார் தி சயின்ஸ் ஃபாரம் அது பண்ணியிருக்கேன். அவங்க தினமணிலேருந்து கூட கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன சார் வி ஆர் கிரேட் லாஸ், என்ன செய்யலாம் அப்படின்னு. சரி வி வில் ட்ரை, வேக்குமாக இருக்கு, வி வில் ட்ரை டு ரீப்ளேஸ் தி வேக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். இந்த தருணத்தில் அவருடைய இழப்பு பேரிழப்பு அவர் குடும்பத்தாருக்கும் அறிவியல் பேரவைகளுக்கும் எஸ்பெஷலி எனக்கும், எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ ஆம் லூசிங் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த இட் இஸ் எ லாஸ் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், அவருடைய குடும்பத்தாருக்கு நல்ல சென்ற பணிகளை நீங்களும் பண்ணி செய்து முடிங்க. நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் இது பண்ணுறோம். அது டாக்டர்லாம் நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். நல்லா ஷீஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் தி சயின்ஸ். நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க புக் எழுதுகிற சமயத்துலலாம், இல்லையா மேடம்? நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கல்ல? ஸோ பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அவருடைய ஆசையை அவருடைய இதை நிறைவேற்றுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஒன்ஸ் அகைன் ஐ எம் ப்ரேயிங் தி கிரேட் சோல், கிரேட் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அண்ட் எல்லாருக்கும் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி சார். ஐஎஸ்ஆர் மகேந்திரனுடைய குரூப் டைரக்டர் பெருமாள் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. வேற ஒரு நண்பர், புதிய நண்பர் சரவணா பெருமாள், யாருன்னு நீங்க அறிமுகப்படுத்தினீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். யாரு சொல்லுங்க பார்க்கலாம். சரவணா பெருமாள் ஹஸ்பண்டோட கசின். சரி ஓகே நன்றி. அப்புறம் அடுத்த அவசரமா போகணும்னு உள்ளவங்க முதல்ல சொல்லுங்க, பேசி அனுப்பிடலாம். ஏன்னா இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு.
பிறகு ஒரு டாக்டர் ஜேம்ஸ் வில்சன், சிக்மா காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர். நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க. உங்க கல்லூரிக்கு எங்க குமரி அறிவியல் பேரவை நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறாரு, 2 தடவை வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். Yes, sir. Good evening to all. Anyway, it's a sad thing to hear about this, great soul departed from our system. எனக்கு முன்னால பேசினவங்க, ரொம்ப அவர்கிட்ட க்ளோஸா ஒர்க் பண்ணவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க நிறைய பேசினாங்க. அதுல எந்த மாத்து கருத்து. பட் எனக்கு 1-2 சில காரியங்கள் அவர்கிட்ட ஒரே நாள் தான் ரொம்ப க்ளோஸா அவர்கிட்ட பேசுறதுக்குள்ள வாய்ப்பு எனக்கு ஒரு நாள் தான் கிடைச்சு. அதாவது எங்க கல்லூரியில அவரை ஆனர் பண்றதுக்கு அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தேன். பட் அன்னைக்கு கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு. அண்ட் அன்னைக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான், ஒரு 1/2 hour 1 hour ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பி வித் ஹிம். பட் உண்மையிலேயே ஒரு நைஸ் பர்சன், வெரி ஹம்பிள், வெரி சிம்பிள் மேன். எல்லாருக்கும் ரொம்ப அப்ரோச்சபிள் ஒரு ஆளா இருந்திருப்பாருன்னு எனக்கு அன்னைக்கு நல்லா ஒரு இம்ப்ரெஷனா இருந்து. பட் லைக் சச் ஏ கிரேட் பர்சன், அது ஒரு பெரிய ஒரு லாஸ் தான் நம்ம யங்கர் ஜெனரேஷன் அண்ட் ஆல்சோ ஃபார் த நேஷன். ஐ வில் டெல், அட்லீஸ்ட் ஒரு தமிழ் சமூகத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு இழப்பா தான் இருக்கு. அண்ட் எனிவே, I pray and may his soul rest in peace. And also I thank Velayan sir for organizing this meeting to share the views of the people and pray for his soul. And thank you very much for the opportunity. Thank you, sir. தர்ஷினி சுருதி, தர்ஷினி பிள்ளைகள் ஆர்வமா நான் எனக்கு பேசணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சார், பேசட்டுமா? சொல்லு. So greetings to all. Myself or Darshini Shruti here to witness Mr. Nellai Sumuthu. So Nellai Sumuthu was a Tamil writer and a well-known scientist who worked at the Satish Dhawan Space Center, Sriharikota. He wrote many books and novels to science, poetry, history, space science, translation, literature, and more. He wrote several awards for his tireless work and dedication are Kavimani Award, Mahakavi Bharati Aintamil Award, Best Book Award for Vinvali 2057, Palmar Tuvarji Chitrambalna Award. So, the passing of Nellai Sumuthu marks the loss of a prominent figure who bridged the world of science and literature. His work at ISRO, collaboration with Dr. APJ Abdul Kalam, and extensive Tamil literature contribution makes his demise a significant moment in India's scientific and cultural community. He played a very crucial role in development of the second stage of the Polar Satellite Launch Vehicle. He was a key figure in improving solid propellant rocket motors essential for ISRO's launch vehicles. So now let us remember his contributions, his passion for storytelling, and the way he wove words that transported us to different worlds. May we draw inspiration from his life and works, and may his legacy continue to inspire future generations of writer, reader, and inventor. So, Nellai Sumuthu sir received an award from our Kumari Arivyal Peravai. That is a Technological Achiever Award. I really want to say one thing. He is the exact man to receive that particular award because he did a lot, which means he contributed a lot to our to our country's space technology, which was used till now. So, though he is not in the world now, he will always remain in our hearts. Rest in peace. Words will be never forgotten. Thank you. ஹலோ, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. முன்னாள் மாவட்ட வன அலுவலர்
குமரி மாவட்ட மாவட்ட வன அலுவலர் சுந்தர்ராஜ் அவர்கள் பேசுவார்கள். குமரி அறிவியல் பேரவையின் நிறுவனர் நட்பிற்குரிய திரு வேலையன் அவர்களே, கற்றறிந்த ஆண்டோர் பெருமக்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, நண்பிற்குரிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நண்பர் திரு நெல்லை சு முத்து அவர்கள் நினைவு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நெல்லை சு முத்து அவர்கள் அறிவியல் உலகின் மிகப்பெரிய சொத்தாக விளங்கியவர். அவருடைய இழப்பு என்பது அறிவியல் உலகிற்கு ஈடு செய்ய இயலாத மிகப்பெரிய இழப்பு. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் சாதனைகள் நிறைய புரிந்துள்ளார். அவர் சொல்ல போனால் சாதனை உச்சத்துக்கே சென்றுள்ளார். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு இன்னும் சரியான அங்கீகாரம் கிடைக்கப்பெறவில்லை. அவருக்கு நிச்சயமாக பத்மஸ்ரீ, பத்ம விமோசன் போன்ற விருதுகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு அவருக்கு ஒருவேளை இனிமேல் கிடைக்கூட வாய்ப்பு உண்டு. அது கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவன் வேண்டுகின்றேன். அவர் தன்னுடைய விண்வெளி 2057 நூலிலே 100 ஆண்டுகள், அதாவது 1957 ஆண்டு தொடங்கி 2057 ஆண்டு வரை விண்வெளியில் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய பல்வேறு சாதனைகள், தொலைநோக்கு திட்டங்கள், கனவுகளை எல்லாம் மிக சிறந்த முறையிலே, விரிவான முறையிலே, எளிதாக எல்லோருக்கும் புரியும்படியாக எழுதியுள்ளார். அதை படித்த நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மிக அருமையாக அவரை பாராட்டியுள்ளார். இவர் எளிய தமிழிலே அறிவியலை எழுதி அதன் மூலமாக மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார். இதுவரை ஏறத்தாழ 120 நூல்கள் எழுதியிருக்கின்றார். இதுவே நான் நினைக்கின்றேன், தமிழை பொறுத்தவரையிலே, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அறிவியல் உலகிலே 160 அறிவியல் நூல்கள் எழுதிய முதலான மனிதர் நமது நண்பர் முத்து அவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்து வேறு யாரும் இந்த அளவு அறிவியல் நூல் எழுதியதாக தகவல் இல்லை. ஆக இதற்கெல்லாம் ஒரு அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும். அதாவது மனிதராக பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்ய வேண்டும் என்று ஆன்றோர் சொல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக இது போன்று சாதனை புரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கடவுளுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த அருட்கடாட்சம் முழுமையாக பெற்றவர் தான் நமது நண்பர் நெல்லை சு முத்து அவர்கள். எனக்கு அவரோடு அதிகமாக பரிச்சயம் கிடையாது. சென்ற முறைதான் அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிட்டியது எனக்கு, அதுவும் குமரி அறிவியல் பேரவையின் மூலமாக. அது எனக்கு மிகப்பெரிய இழப்பு தான். அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, அதை இன்னும் கூட சரியான முறையிலே அந்த துறையினர் பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவரிடம் அந்த ஒரு பொட்டன்சியல், அந்த ஒரு திறமை, அந்த அறிவு கூர்மை இருந்துள்ளது. அதனால்தான் அவருக்கு குமரி அறிவியல் பேரவை அவரை அழைத்து அவருக்கு டெக்னாலஜி அச்சீவ்மெண்ட் அவார்டு அந்த விருதை வழங்கியிருக்கிறார்கள் 2025 ஆண்டிலே. அவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஏறத்தாழ 600 அறிவியல் கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார். அதன் மூலமாக குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு அவர் மிகுந்த அறிவியல் தொடர்பான செய்திகளையும் விளக்கங்களையும் கூறி அவர்களை ஊக்குவித்துள்ளார். ஆகவே மாணவ செல்வங்கள் அவர் நூல்களை எல்லாம் நீங்கள் நன்கு படித்து உங்களுடைய அறிவை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அறிவியலில் ஈடுபாடை ஏற்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக நீங்களும் சாதனை புரிய வேண்டும். நம் நாடு வளம் பெற வேண்டும். ஏனென்றால் பெருகி வரும் மக்கள் தொகையின் காரணமாக நம்முடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. நமக்கு நிலம் தேவை, நீர் தேவை, காற்று தேவை, உலோகங்கள் தேவை, மின்சாரம் தேவை. இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிற கிரகங்களிலிருந்து நமக்கு ஏதேனும் கிடைக்குமா என்று பற்றிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்ல, விண்வெளியிலே ஆராய்ச்சி நிலையங்களை அங்கே உருவாக்கி அதன் மூலமாக சூரியசக்தி நிலையங்களை உருவாக்கி அதிலிருந்து சூரியசக்தியை நாம் இலவசமாக மின்சாரம் குறைந்த விலையிலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்குவதற்காக அறிவியல் ஆராய்ச்சிகள் விண்வெளியில் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றியெல்லாம் அவர் மிகவும் தெளிவாக விரிவாக எழுதியுள்ளார். அது மட்டுமல்ல, அவர் பாத்தீங்கன்னாக்க 5 முறை தமிழக அரசின் அறிவியல் தொடர்பான விருது பெற்றுள்ளார். ஒரு முறை மொழிபெயர்ப்பாளருக்கான விருது 2017 ஆண்டு நினைக்கின்றேன் 1 லட்சம் ரூபாய் விருதும் பெற்றுள்ளார். அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் அவர் தன்னுள் வைத்துக் கொள்ளவில்லை, அதை மற்ற மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துள்ளார். அதுதான் அவருடைய உயர்ந்த உள்ளம். அவர் எங்க பிரதான நினைவில்லை, 1973 ஆண்டு சென்ட் சேவியர் கல்லூரியிலே படித்திருக்கின்றார். ஆச்சுங்களா? அதே ஆண்டிலே அவருக்கு விலை கிடைத்துள்ளது ISRO-விலே.
இதெல்லாம் வந்து அவருடைய கொடுப்பினை, அவருக்கு கிடைத்த அருட்கடாட்சம். ஆகவே மாணவ செல்வங்களே, உங்களுக்கு அந்த இறைவனின் அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவன் வேண்டுகின்றேன். இது போன்று நெல்லை முத்து ஐயாவை போன்று நீங்களும் வாழ்க்கையிலே சாதனை புரிந்து முன்னுக்கு வர வேண்டும். நான் அவரோடு பணியாற்றக்கூடிய, பேசக்கூடிய, பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பெறவில்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கப்பெற்றவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். அது மட்டுமல்ல, இந்த தருணத்திலே அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்கு நன்றி. அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். டாக்டர் எஸ்.கே. பிள்ளை அவர்கள் ஒரு குடும்ப அளவிலேயோட நட்பு கொண்டவர், அவர்கள் பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். முதலில் மிஸ்டர் வேலையனுக்கு மிக்க நன்றி. என்னுடைய தொடர்பு நெல்லை முத்து விட ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தேன். நான் 15 வருஷம் சிறியரிக்கோட்டையில் இருந்தேன். அப்போ அவர் திருவனந்தபுரத்தில் இருந்தார். நான் இது மாதிரி திருவனந்தபுரத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவர் சிறியரிக்கோட்டை போயிட்டார். நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் நிறைய ஒவ்வொரு வருஷமும் டெக்னிக்கல் ஆர்டிக்கல் தமிழில் எழுதுவேன். என்னுடைய நட்பு முன்னாலே ஆரம்பிச்சிருந்தா அவர் கூட நான் உதவி செய்திருக்கலாம், இல்லை அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அது நடக்காமல் போயிட்டது. ஒன்று வருத்தமாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவருடைய லைஃப்ல இருந்து நம்ம என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். அந்த பாயிண்ட் என்னென்னா, நம்ம எல்லோருமே ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க. அது இருக்கணுமானா ஃபஸ்ட்டு வந்துட்டு மாடரேட் இன் ஈட்டிங், மாடரேட் இன் டூயிங் எக்ஸசைஸ். மூணாவது மிகவும் முக்கியமானது பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். இந்த 3 செய்தாலே நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். டாக்டர் இருக்கிறாங்க, அவங்களே என்னோட கூடுதல் தெரியுமா இருக்கும். இந்த 3 நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு முத்துவின் ஆத்மா சாந்தடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம், மிக்க நன்றி. ஏஎஸ்ஆர்ஓ மகேந்திரகிரியில் இந்த ஃபார்மர் சயின்டிஸ்ட் சுயம்பு கேசவேல் 2 வார்த்தை பேசுறதுக்கு. இந்த அஞ்சலி கூட்டத்தில் கலந்து கலைமாமணி நெல்லை சு. முத்து அவர்களின் நினைவாக கூட்டப்பட்டிருக்கும் இந்த அஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். கலைமாமணி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த அறிவியலாளர், மிகச்சிறந்த தமிழறிஞர். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அமைப்பின் நிறுவனர் சொன்னது போல பெரிய பண்பாளர், மிகச்சிறந்த பண்பாளர். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று திருக்குறள் சொல்லியிருப்பதற்கு ஏற்ப அடியேனுக்கும் அந்த மாபெரும் மனிதருக்கும் உள்ள தொடர்பு மிகவும் பாசமானது, ஆழமானது. அதற்கு அந்த பேரு நான் பெற்றதற்கு மகிழ்கிறேன். ஐயாவுடைய இறப்பு பெரிய ஒரு வேதனையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்திவிட்டது. ஐயா அவர்கள் வானியல் பற்றியும் இலக்கியம், அரசியல், இப்படி பலவிதமான தலைப்புகளில் பலவிதமான சிந்தனைகள் செய்து சிறப்பாக நூல்கள் எழுதியிருக்கிறார். அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பானது, அவர் முதலில் 2 நூல்கள் எழுதியிருந்த போதே, அதாவது வானத்தை அளப்போம் என்று ஒரு நூல், அப்புறம் இன்னும் ஒரு நூல், அந்த நூலின் பெயர் எனக்கு மறந்துவிட்டது. அந்த 2 நூல்களையும் எழுதியிருந்த சமயத்தில் அவரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மகேந்திரகிரி மையத்துக்கு அழைத்து வந்து அவரை நான் பேச வைத்தேன். ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். அப்போதிருந்தே எங்களுக்குள் ஒரு நல்ல ஒரு நட்பும் தொடர்பும் ஏற்பட்டிருந்தது. அதன் பின்பு அவர்கள் மேலும் நிறைய சாதனைகள், நிறைய எழுத்துகள், இவற்றையெல்லாம் செய்து தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கும் அறிவியல் உலகத்திற்கும் அவர் ஆற்றிய பணி அளவிடற்கரியது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அது போக முகநூலிலும் நிறைய எழுதியிருக்கிறார். நான்
அண்மையில் அவரை சந்தித்தது சென்னையில் சிந்துவெளி நாகரிக நூற்றாண்டு விழாவில் சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடித்த 100வது ஆண்டு விழா தமிழக அரசின் சார்பில் நடைபெற்றது. அங்கு அவரை நான் சந்தித்தேன். என்னோடு மிகவும் பாசமாக நட்பாக பேசிக் கொண்டிருந்து விட்டு எனக்கு அவருடைய நூலையும் பரிசளித்து விட்டு மதிப்புரை இலக்கியம் என்று அருமையான ஒரு தமிழ் நூல் அவர் அப்போது வெளியிட்டிருந்த நூல், அதை எனக்கு பரிசளித்து விட்டு என்னை அவருடைய மகிழுந்தில் கூட்டிக் கொண்டு தொடர்வண்டி நிலையத்தில் கொண்டு விட்டு சென்றார். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பண்பாளர். அவர் எழுதிய நூல்களில் பல இருந்தாலும் முகநூலில் கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பில் அருமையான தகவல்களை கூறி வந்தார். அதில் வானியல் இருக்கும், இலக்கியம் இருக்கும், கடைசி காலகட்டத்தில் அரசியல் பற்றியும் பகுத்தறிவு சிந்தனைகள் பற்றியும் எழுதியிருந்தார். இந்த மாதம் 14ஆம் தேதி வரை முகநூலில் பதிவிட்டிருந்தார். அவருடைய இறப்பு செய்தியை கேட்டது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்னுடைய உடல்நிலை காரணமாக அவரை அந்த நேரத்தில் போய் சந்திக்க இயலாமல் ஆகிவிட்டது. அதற்கு மிகவும் நான் வருத்தமும் சோகமும் அடைகிறேன். ஐயாவுடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நட்பு வட்டம், உறவினர் வட்டம் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய தாழ்பணிந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. அடுத்ததாக ஜெனிஷா. Okay, sir. So greetings to all. Myself is Janisha, team supporter for Team C. Today I am here to tribute for Nellai Sumathu sir. He was a Tamil writer and a senior scientist working at the Satish Dhawan Space Center at Sriharikota for nearly 40 years on various space missions and scientific projects closely associated with the Dr. APJ Abdul Kalam, especially during the ASLV missions and the continued collaboration during Kalam's time in DRDO and the presidency, though his project details are not widely published. His senior colleagues prized his dedication to science duration for the common people. He was the author more than 150 books and over 250 articles in Tamil, making him one of the leading science communicators in the language. Wrote in multiple genres: science, children's books, poetry, history, biographies, and translation. The famous books of Nellai Sumathu is Venvali 2057, Einsteinium Andavelium, அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு, அறிவியல் வரலாறு, and the translation books are translated Dr. APJ Abdul Kalam's India 2020 into Tamil, and one of the Malayalam book also translated into Tamil. It was the awarded for Nellai Sumathu for the best books in a science book, children's book, biography, science history, and national award in 2004. And the KP gave the Technology Achiever Award at 11/5/2025 at the Rotary Club of Marthandam, and Mahakavi Bharatiyar Anithu Tamil Award from Bharatiyar University. And he awarded Kavi Mamani Award by World Tamil Poets Association. And he was one of the person he proved the space technologies can be written in Tamil. So let's pressure to tribute to Nellai Sumathu sir. Thank you. Okay, நன்றி. அடுத்த பெருமாள் சார், ஐஎஸ்ஆர்ஓ மகேந்திரகிரி. பெருமாள் சார். இந்த இதில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் என மனமார்ந்த வணக்கங்கள். So, okay, really I was very sad when I was hearing the news of Mr. Nellai Sumuthu's demise. It was very shocking. In fact, okay, his contribution for this Tamil, especially in explaining the science in a very simple way, even with for a very complicated problem, he will explain in a very simple way so that even
school going students can understand the concept of any science. As well as, okay, he has written many news in the especially in the Dinamani newspaper center page, as well as books also. He has written more than 100 books. His contribution in Indian Space Research Organization, especially in BSSC, as well as SDH SHAR, was excellent. Okay, in fact, okay, I am not having any very close friendship with him. However, okay, during IPRC, he has come for 2 times for the speech. I have seen him and I have talked to him. As well as for the KAP meetings also, I attended with him some two meetings. Also, okay, he was working as a industrial engineer at Chennai Work Center also. So that time also, okay, I happened to meet him once only. But okay, he was a very nice person. Anyway, on this occasion, I pray Almighty for his soul to rest in peace. மேலும் அண்ணா அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிதான். தர்ஷா. So, good evening to everyone present here. Today we are gathered with deep respect and heartfelt memories to honor and remember and really சரியா கேக்குதா? எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? சரியா கேக்குதா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டான். ஆடியோ மட்டும் வீடியோ ஆஃப் பண்ணி தர்ஷா வீடியோ ஆஃப் பண்ண சொல்லுங்க. And inspiration. He left us, but his presence still shines. Okay, sir. கேக்குதா? Sir? பேசு. So, good evening to everyone present here. Today we are gathered with deep respect and heartfelt memories to honor and remember a truly remarkable person, Nellai Sumuthu sir, a visionary who dedicated his life to science, learning and inspiration. He left us on June 14, 2025, but his presence still shines through his knowledge he shared, the minds he inspired and the dreams he sparked. As a science writer and space scientist, he was not only a man of knowledge, but also a bridge between complex ideas and simple understanding. He brought the universe closer to young minds and showed us that science is not just for scientists, but everyone with curiosity. His books spoke to hearts, his speeches lit up minds, and his humble beginnings taught us the greatness is not where we start, but how far we dream. On this 16th day remembrance, we not only grieve him absence, but we also celebrate his missions. Sir, through you are not with us in persons. Your words, your passion, and your dreams continue to guide and inspire us. The memories that live in people's heart we belong after the death also. So by saying this, I end my speech. Thank you. Okay. டெசிஸ் ஜோசப் அவர்கள் கூட மதுரை கூட வந்திருந்தாங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு. அவர்கள் நினைவுகளை பகிர்வாகும். அனைவருக்கும் வணக்கம். நான் குமரியறிவியல் பேரில் வந்த பிறகுதான் சாரை சந்திச்சிருக்கிறோம். 2 தடவை நேரடியாகவும் சந்திச்சிருக்கிறோம், ஆன்லைன் மீட்டிங்கெல்லாம் சந்திச்சிருக்கோம். எனக்கு அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் அவங்கள்ட்ட அந்த அணுகுமுறையும் அந்த சிம்பிளிசிட்டியும் தான் அவங்கள்ட்ட நல்லா பிடிச்சிடுவோம். நாங்க அங்க பாக்குற டைம்ல எங்ககிட்ட எல்லாம் பேசும்போது டீட்டெயிலா எல்லாமே எங்களை பற்றி தெரிஞ்சு அந்த அளவுக்கு எங்க கூட டீப்பா க்ளோஸா அவங்க பழகுறாங்க. அப்போ வேலேன் சார் அவங்க இறந்தது சொல்லும் போது கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்து. இனி ஒண்ணு லாஸ்ட் நம்ம ஜூலை
மே மாசத்துல வந்து நமக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண டைம்ல கொஞ்சம் டைம் தான் எல்லாருக்கும் கொடுத்துருந்து. அந்த குறைவான டைமுக்குள்ளாடி எல்லா பாயிண்ட்டுமே எல்லாருக்கும் புரியக்கூடிய அளவுல ஈஸியா சொல்லி ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. சாரி அந்த டாக்கு கொடுக்கும் போதும் அதுதான் ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். அப்படி எப்படி இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்கன்னாலும் அவங்களுடைய அந்த நாலேஜ் அந்த புக்குகளும் வழி அவங்க இனியும் எல்லாருக்கும் மனது ஜீவிக்கும் என்ன நினைக்கிறேன். அப்புறம் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு வேண்டி ப்ரேயர் பண்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு குமரி ஆசிரியர் பேருக்கு நன்றியை சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக கோஆர்டினேட்டர் சுனில்குமார். வணக்கம். ரொம்ப ஷாக்கான விஷயம் சாரோட மரணம், நெல்லை முத்து சாரோட மரணம். நான் டிராவல்ல இருந்தபோது தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட முடிஞ்சது. ரொம்ப வருத்தமா இருந்தது. நெல்லை முத்து சார் கூட பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான மனிதர். ஏன்னா நான் வந்து திருநெல்வேலியை பத்தி பேசும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட் அது. அவரோட பர்சனலா பேசின போது திருநெல்வேலியை பத்தியும் தென்காசியை பத்தியும் குற்றாலத்தை பத்தியும் எல்லாம் பேசும்போது, அதே மாதிரி சயின்ஸை பத்தி பேசும்போது நானும் கெமிஸ்ட்ரி தான். அப்போ நானும் கெமிஸ்ட்ரின்னு தெரிஞ்சோன்னு அவருக்கு என் மேல ஒரு கொஞ்சம் கூட அதிகமான ஒரு பாசத்தோட பேசினமா எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்ல மனிதர். அவரோட இழப்பு கண்டிப்பா அவர் நம்ம யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா தான் இருக்கும். அவருடைய பிரிவால் வருந்துகிற குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. சாஜு, டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர். சாஜு. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு பெருமைமிக்க ஒரு ஆளுமையோட நினைவை கூறும் நிகழ்ச்சியான நடைபெறுகிறது. ஆக்சுவலி சிலரது வாழ்க்கை வந்து வாழப்படுவதற்காக அல்ல, அவரது வாழ்க்கைகள் வரலாற்றில் பதியப்பட வேண்டியது. அவரோட பாதங்களை பின்பற்றி உறுதியோடு நாம் இருப்போம் என்று நினைக்கிறேன். Nellai Sumuthu, he was a distinguished Tamil writer and a former IS scientist. He was working with Dr. APJ Abdul Kalam at Satish Dhawan Space Center. And I think he already authored around 170 books, and most of his books were recognized by Tamil Nadu government. But the sad thing is, he is not with us. But on May 11th, the Technology Day, I am with him, and actually with him for a long time. We spoke together, and he was awarded with the Technology Achiever Award by Kumari Arivil Peravai. And the good thing is that we released the book, The Art of Space, through his hands, and it was a very big blessing for the KAP students. I think that was the last function we directly met him. And this month on 1st of June, he was in a webinar with us on a topic of preserving life for a smiling earth. And he made a good talk, and he told us that even the motionless object like stones possesses energy, and he has given us an explanation about the mobile phone radiations, then some mechanical tree concept for observing carbon dioxide and everything else. And he was very kind person, and actually he was planning to make Tamil, what you can say, Tamil மொழியில் அறிவியலை எளிமையாக கூறியவர். அவரது எழுத்துக்கள் அறிவியலை மட்டுமல்ல தமிழின் அழகையும் எடுத்துரைத்தன. பின்னர் அவர் எழுதிய ஒவ்வொரு வரிகளின் அறிவியல் அழகையும் தமிழின் பெருமையை சேர்த்து வைத்தன. என்றும் even though I can quote some quotes from him, like விண்வெளியை நோக்கி ஏறிய என் பயணம் தமிழில் அறிவியலை இறக்கி வைக்க முயற்சி. My journey into space was also a journey to bring science down earth in Tamil. Actually, it was one of the quotes.
and the அறிவியல் attitude like அறிவை அறிந்து செயல்படு, act with understanding of science. These are some of his quotes, and today we just remind him, and எல்லாம் வல்ல கடவுளின் அருளால் அவருடைய குடும்பம் கவலையை மறந்து இருக்கட்டும், and அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். சிவசுப்பிரமணியம் சார் சொன்னது போல அவருடைய கடைசி புத்தகம் 6000 பக்கங்களை கொண்ட புத்தகத்தை வெளியிட I think Kumari Ariel Pere on behalf of Mr. Velayan will also help on these things, and it will be coming out a successful thing. And thank you so much for giving me this opportunity. Thank you so much. Okay. நன்றி. அடுத்ததாக ஆண்ட்ரியா. Okay, sir. So greetings to everyone. This is Andrea Jena. So today we have gathered here for the 16th Remembrance Day for Dr. Nellai Sumuthu sir. So Dr. Nellai Sumuthu sir, he was born on 10 May 1951, and he was a Tamil writer, and he was also a scientist in the Satish Dhawan Space Center, and he has written many technical books and novels based on science in Tamil. And as an author, he has wrote more than 150 books on various topics such as science, children's literacy, poetry, and history. And he was also known for his making science accessible to the public. And he has won several awards from the Tamil Department of Tamil Nadu for his works like Vinveli 2057, Arivutrum Vinnagaveli Einstein and Ariviyal Valararum. And Dr. Nellai Sumuthu, he has received an award from the Government of India's National Council for Science and Technology in the year 2004 for making science accessible to the public through his books, magazines, and other media. And so on this day, I can tell that Dr. Nellai Sumuthu's legacy is marked by his unique ability to combine his knowledge, which is expertise in the space science, with his passion for the Tamil literacy, which enriching the both field and inspiring the future generation of scientists and writer. Thank you. Anjana Nair. Greeting to all. உண்மையிலே வந்து இந்த செஷன் ரொம்ப ரொம்ப ப்ரிசியஸான ஒரு செஷன். ஆக்சுவலாக வந்து எங்கள் பேட்ச்க்கு வந்து அவர் கூட பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் வந்து என்னுடைய லைக் நான் டீம் சப்போர்ட்டராக இந்த டைம், ஸோ அந்த டைம் எல்லாமே அவர் வந்திருந்தாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து அவர் கூட பேச அந்த மாதிரி எந்த விதமான காண்டாக்டும் இல்லை. ஆனால் I was a person who always வந்து கேபியோட ஆக்டிவிட்டீஸை வந்து நான் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாலுமே நான் வந்து எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ there was a recorded வெபினார் ஆன் ஆக்ஷன் பிளான் ஆன் இன்டகிரேட்டட் பிளானர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெபினார் வந்து அவங்க நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் 36 minutes இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சொல்ல போனோம்னா லைக் ஐ வாஸ் ஒண்டரிங், ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. லைக் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆஃப் ஹிம். அவ்வளோதான் எனக்கு தெரியும் அவரை பற்றி. ஹி வாஸ் அன் ஃபார்மர் இஸ்ரோ சயின்டிஸ்ட் அண்ட் ஒரு நல்ல ரைட்டர்னு மட்டும் தெரியும். ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நாட் ஓன்லி ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஆனால் பல துறைகளிலையும் வந்து அவர் ரொம்ப டெக்னாலஜிக்கலாக, ஐ மீன் வே அஹெட் ஆஃப் டைம். அவர் வந்து லைக் ஃப்ரம் என்ன சொல்றது, அந்த அப்துல் கலாம் சார் காலத்துல இருந்தே அவர் இருந்திருக்காரு. பட் அவர் என்ன சொல்ல முடியும், ஒரு பழைய டெக்னாலஜியோட ஸ்டிக் ஆகாம வந்து லைக் ஹீ இஸ் அட்வான்சிங் ஹிம்செல்ஃப். லைக் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் பத்தி வந்து அதுல இங்கர்சால் சார் வந்து இருந்திருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல வந்து ஐடியாஸ் தந்தாங்க. அந்த 36 minutes நான் ஒரு மினிட் கூட நான் ஸ்கிப் பண்ணாம அந்த ஃபுல்லா அந்த வெபினார் வந்து நான் லிசன் பண்ணியிருப்பேன். லைக் என்ன சொல்றது, அந்த ஒரு செஷன் வந்து ஒரு அறிவு களஞ்சியமா வந்து எனக்கு இருந்தது. சொல்ல போனோம்னா எங்க காலேஜ்ல வந்து கரண்ட்லி ஒரு மேடம், அவங்க வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட், அவங்க தமிழ் வளர்ச்சி வந்து அவங்களுக்கு அந்த தமிழை வளர்க்குற அந்த மாதிரி எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ்டா இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே அவங்க. ஸோ லைக் ஐ வாஸ் அ பர்சன் ஹூ ரோட் அ லாட் ஆஃப் போயம்ஸ். நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாமே மேம்க்கு நான் வந்து ஏதாவது தமிழில் ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நான் ஏதாவது லைக் கலை முயற்சிகள் ஏதாவது நான் எடுத்துகிட்டே இருப்பேன். ஸோ அப்போதான் நாங்கள் வந்து சார் இறக்குற டைம் வந்து லைக் எனக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தது. அப்போ அன்னைக்கு காலையில் வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா மேம் கூட எனக்கு பேச சான்ஸ் கிடைச்சது. அப்போ
நாங்க வந்து இன்ஃபேக்ட் அவர் அறிவியல் தமிழ்ல வந்து அவர் எவ்வளவு தூரம் வந்து அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. இவ்வளவு பெரிய மாமனிதரை வந்து நம்ம வந்து இழந்திருக்கோம். கண்டிப்பா இது ஈடு பண்ண முடியாதுதான். இருந்தாலும் கண்டிப்பா அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. ஈவன் நான் லைக் நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து நான் எந்த ரேஞ்ச் நான் போனாலுமே டெக்னாலஜிக்கலா ஐ ஸ்டில் வாண்ட் டு எனக்கு மனசுல அப்படி ஒரு தாட் இருக்கு. ஐ வாண்ட் டு டெவலப் தமிழ் இன் மெனி வேஸ். அறிவியல் தமிழை வளர்க்கணும் அப்படின்னு என் மனசுல ஒரு நங்கூரமா ஒரு தாட்டை வந்து அவர் கண்டிப்பா வந்து அவர் நிலைநாட்டிற்கு போயிருக்காரு. அண்ட் தோ ஐ ஹேவன்ட் மெட் ஹிம், கேபி வந்து அவரை ரெகக்னைஸ் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Good evening to everyone gathered here. Today, I feel truly honored to speak a few words about a man who made science speak in Tamil and who inspired thousands of students just like us, Dr. Nellai Sumuthu. He was not just a scientist, he was a dreamer, a teacher, and a voice for young minds. He born on May 10, 1951 in Tirunelveli, Tamil Nadu. He went on to become a scientist at ISRO, working in Sriharikota on important rocket launch missions. But even after retiring from ISRO, his mission didn't stop. In fact, it just began in a new form through writing and speaking. He believed that science should not be locked in English textbooks. It should speak in our mother tongue Tamil. And that's exactly what he did. He wrote more than 80 books in Tamil, making science simple, fun, and beautiful. Some of his most famous books include Vinveli 2057, Einsteinum Undervelium, India 2020, Arriviyal Artichudi, and many more. From children's science stories to space exploration books. He received numerous awards for his writing. The best Tamil Nadu government honored him as the best science writer for 5 times. In 2000, 2004, 2005, 2010, and 2017. He also received the Kavimani Award and was invited to speak in schools and colleges all across the state. His speeches were always energetic, hopeful, and full of inspiration. He often spoke about Dr. Kalam's vision for India and encouraged He made us believe that science is not just for scientists, it's for everyone. Sadly, Dr. Nellai Sumuthu passed away on June 16, 2025. But his ideas, his words, and his passion for science will continue to live on in every student who dares to ask a question and seek the answer. Let us be inspired by his life to learn, to question, to dream, and to share knowledge in simple ways. Thank you. ஆமா, ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாருமே ரொம்ப சிறப்பான முறையில் அவரை பற்றி சொல்லணும்னா இன்னும் கடல் போல இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு 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 அனுபவம் இருக்கும். அவரை சந்திச்சவங்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அப்படி வித்தியாசமான மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு மாமனிதர் நம்மை விட்டு சென்றது நமக்கு ஒரு பெரிய துயரமான நிகழ்வு தான். இது என்னைக்குமே இருக்கும். எனக்கு இன்னும் ஒரு பெரிய வடு இருந்துகிட்டே இருந்தது. நான் அவரை எப்படி இந்த ஹெல்த் கண்டிஷன்ல நான் எப்படி போய் அவருக்கு அஞ்சலி செலுத்துவேன் அப்படின்னு. ஏன்னா அதுவும் எனக்கு அந்த நேரடியா போறதுக்கு ஒரு வாய்ப்பை பிள்ளைகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இவ்வளவு தூரம் நெருக்கமாக பழகி நம்முடைய உணர்வோடு கலந்த ஒரு மனிதரை சந்திக்க முடியவில்லை என்ற ஒரு இயக்கம் இருந்தது. அதை முடிச்சோம். இன்னைக்கு நமக்கு பல்வேறு தரப்பினர்கள், பல்வேறு வித்தகர்கள், பல்வேறு தரப்பினர் உள்ளவங்க, குழந்தைகளுக்கு அதில் இன்ஸ்பயர் ஆயிருக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்திருக்கு. இனி நம்ம குடும்பத்தின் சார்பில் டாக்டர் கலைவாணி அவர்கள், அவருடைய மகள், அவரு எல்லாருமே பற்றி சொல்லுவாரு, ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாரு. குடும்பத்துல டாக்டர் கலைவாணிக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை பற்றி சொல்லுவாரு. அவருக்கு படிப்புக்கு அப்ளிகேஷன் போட்டது, அதுக்காக அலைஞ்சது, ஒவ்வொருத்தையும் சொல்லுவாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் குடும்பத்தோட உள்ள ஷேரிங் சரியான முறையில பண்ணியிருப்பாரு. பேரப்பிள்ளைகளை சொல்லுவாரு, மனைவியினுடைய உடல்நிலையை பற்றி சொல்லுவாரு.
இன்னும் அவர் சொல்ல கடைசியாக ஒரு ஆசையை வச்சிருந்தாரு. திருவனந்தபுரத்துல எல்லாரும் குடும்பத்தோட வந்து செட்டில் ஆகணும், அதுக்காக நான் ஸ்கூலுக்கு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆசையை வச்சிருந்தாரு மனசுக்குள்ளாடி. அது நிறைவேறாம போச்சு. திருவனந்தபுரத்துல வந்து பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் இங்க படிக்க வச்சு இங்கேயே செட்டில் ஆகணும், டாக்டருக்கு இங்கே பணியை பார்க்கணும் அப்படின்லாம் ஒரு யோசனை சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லிட்டு அது நிறைவேறாம போச்சு. அவருடைய கடைசி ஆசையா இருந்த அந்த பெரிய புக் ஒன்று அவருக்கு கம்ப்யூட்டர்ல சிஸ்டத்துல இருக்கும் நிச்சயமா. அதை டாக்டர் கலைவாணி அதை முயற்சி எடுக்கணும். ஏன்னா பப்ளிஷர்கள் எந்த செலவினும் இல்லாம பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர்ல போய் நீங்க சிஸ்டத்தை பார்த்து அதை தேடி எடுத்து அந்த பதிப்பகம், அவருக்கு பதிப்பகம் எல்லாமே அறிமுகமானவங்க தான் அவருக்கு. ஒரு புக்கை உடனே பப்ளிஷ் பண்ணுவாங்க, எந்த செலவினங்களும் இருக்காது. வானதி பதிப்பகம் தான் அதிகமாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி நிறைய பதிப்பகங்கள், எல்லா பதிப்பகமும் அவருக்கு இது பண்ணுவாங்க, இங்க கொடுத்து அதை பிரிண்டிங் போட்டுறணும். இன்னும் அங்கங்கே இருந்த தொகுப்புகள் இருந்ததுன்னா அதையும் தொகுத்து எடுத்து இது பண்ணணும். ஏன்னா இது ஒரு காலத்தால் அழியாத பொக்கிஷம் தான் அவர் அந்த ஒரு நெல்லை சுமுத்து. அவருடைய எழுத்துக்கள் அழியாது, அவருடைய நினைவுகளும் அழியாது. நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்க டாக்டர் கலைவாணி. அப்பாவை பத்தி எல்லாருமே சொல்லிட்டு எனக்கு கலைவாணி நிறைய நடிப்புவாங்க சொல்ல தெரியும். இனிமே கலைவாணி நல்ல பரிசு வாங்கணும் அவர் எதிர்பார்ப்பு. டாக்டர் கலைவாணி நல்ல மேலும் நல்லா சிறப்பா இருக்கணும். அப்பாவை பத்தி எல்லாமே அப்பாவே ஒரு திறந்த புத்தகமா தான் இருந்திருக்காங்க. எல்லாமே சொல்லியிருக்காங்க. சிம்பிளா இருப்பாங்க. எல்லா மீட்டிங்லயும் ஸ்கூல் டைம்ல என்னை கூட்டிட்டு போகும்போது வெள்ளத்தால் அழியாதது, அந்த கல்வி செல்வங்கிறத முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்துலயுமே பேசினது உண்டு. அது குழந்தைங்களுக்கும் என்னோட பிள்ளைங்களுக்கும் அவரு அதை கொண்டு வந்திருக்காரு. வேற ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னைய படிக்க வச்சாங்க. எல்லாத்துலயுமே அப்பாவோட சப்போர்ட்ல தான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன். அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவரோட லாஸ். ஓகே, நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.